இப்போ ஒரு சில ஆலோசனைகள். நைட் ப்ரேயரில் பெரும்பாலும் நான் செய்தி கொடுக்கறதில்ல, அதில் மாளுகளாம் பழகட்டும் அப்படின்னு கொடுத்துருது வாரவங்கள்ட்ட எடுங்கன்னு. இந்த நைட் ப்ரேயரில் போன வாரம் நைட் ப்ரேயரில் திடீர்னு சாயந்தரம் வேலையெல்லாம் முடித்த உடனே சரி ஆவியானது துரிதப்படுத்தினார். ஜாம் பண்ணிக்கிட்டே இருந்தேன், ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருந்தேன். அப்புறம் வேதத்தை எடுத்து படிப்போமே அப்படின்னு ஆபோ எடுத்து கொடுங்க. ஆபோ அவர் ஒரு தரிசனம் காட்டுறார். ஆபோவுக்கு ஒரு தீர்க்கதரிசி, அவர் தரிசனம் பார்க்குறார். முதல் வசனம் என்ன இருக்குது? ஆபோக்கு என்னும் இது செய்தி அல்ல, பாரம். இப்போ இந்த ஊரில் ஊழியத்தை கொடுத்துருக்காரு உங்களுக்கு ஒரு பாறை இருக்குது. அப்போ தீர்க்கதரிசியும் என்ன செய்யறான்? தரிசனத்தை பார்க்கும்போது ஒரு பாறை, அந்த பாரத்தில் என்ன அப்படின்னா ஜெபம் பண்ணுறான். அது எதாவது இறக்கி வைக்கணும். இப்போ நம்மள்ட்ட ஏதாவது ஒரு இதயத்தில் வேதனை வந்துச்சுன்னா யார்கிட்ட போய் சொல்லணும். சொன்னால் தான் என்ன ஆக, நம்மளுக்கு அந்த பாறை இறங்கின மாதிரி இருக்கும். உலகத்தான் அப்படி செய்வான். நம்ம யார்கிட்ட போய் சொல்லணும்? கர்த்தரத்தில் சொல்லணும். அதை நம்ம ரொம்ப நம்பிக்கையாக இருக்கக்கூடிய ஊழியக்காரர் தேவ பிள்ளைகளை சொல்லும் பொழுது அவர் நம்மளுக்கு ஜெபம் பண்ணுவாங்க, ஆலோசனை சொல்லுவாங்க. அல்லேலூயா. பாரத்தை இறக்கி. அப்போ இவர் என்ன தரிசனம் பார்க்குறார் அப்படின்னா, கர்த்தாவே ஜெபம் பண்ணுறார். தரிசனம் பார்த்த உடனே அந்த பாரம் கிடச்சோடனே என்ன பண்ணுறாரு? ஆபத்துக்கு ஜெபம் பண்ணுற. எப்படி ஜெபம் பண்ணுறாரு? கர்த்தாவே நான் எதுவரைக்கும் அப்போ கூப்பிட்டுக்கிட்டே இருக்காரு. பிரச்சனை ஆகிக்கிட்டே இருக்கு, பதில் கிடைக்கவே இல்லை. அடுத்து நீர் கேளாமல் இருக்கிறீரே. இப்போ இவனுடைய நம்பிக்கை என்ன? என் ஜெபத்தை கேட்கவே இல்லை அவர். ஆனால் இவன் உண்மை உத்தமாக இருக்கிறான், கற்றுக்கு தெரியுது. ஆனாலும் பதில் கிடைக்கல. கொடுமை நிமித்தம் நான் எதுவரைக்கும் உம்மை நோக்கி கூப்பிடுவேன்? நீ ரட்சியாமல் இருக்கிறீரே. எனக்கு பல பிரச்சனை, போராட்டம், அழுகிறேன், புலம்புறேன், செபிக்கிறேன், ஏதாவது ஒரு பதில் வருதா ஆண்டவரே? ரட்சியாமல் இருக்கிற மீட்க மாட்டேங்கிறீங்களே, பதில் வருதில்லையே அப்படின்னு. நீர் எனக்கு அக்கிரமத்தை காண்பித்து என்னை தீவினை பார்க்க பண்ணுகிறது என்ன? இப்போ என்ன செய்கிறார் ஆண்டவர்? பதில் தரிசனத்தை என்ன காமிக்கிறாரு? அக்கிரமம். அடுத்து தீவினையை பார்க்க பண்ணுகிறீங்களா? ஒரு நல்லதாக பார்க்க வேண்டாம். எதை பார்த்தாலும் எனக்கு என்ன வருது? தீமையாக இருக்க. நான் நன்மை எதிர்பார்க்குறேன், எனக்கு என்ன வருது? தீமையை பண்ணு. கொள்ளையும் கொடுமை எனக்கு எதிரே. இவருடைய எதிர்பார்ப்பு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை பார்க்குறார். ஆனால் ஆண்டவரோ கிட்ட இவன் என்ன பேசுகிறார்? இந்த ஆபோக்கு தீர்க்கதரிசி, கொடுமையும் கொள்ளையும் எனக்கு எதிரே நிற்கிறது, வழக்கையும் வாதை எழுப்பவர்கள் உண்டு. நான் உங்களுடைய ஊழியக்காரி தேவனுடைய பிள்ளை, சபை பிள்ளை. அது சம்மந்தம் இல்லாமல் எனக்கு வழக்கு வாதம் என்ன செய்கிறாரு? எழுப்புகிறவர் உண்டு. தூண்டி விடுறான், பேசிக்கிட்டே இருக்கிறாங்க, என்னால் சகிக்க முடியல அப்படின்னு இந்த தீர்க்கதரிசி ஆண்டவரிடம் போறாரு. அப்படி என்னது? அதனால என்ன ஆச்சு? தீர்க்கதரிசி என்ன பேசுகிறார்? 4வது வசனம், சூப்பர் வசனம். ஆகையால் அப்போ நியாயப்பிரமாணம் பலன் உள்ளது. இன்னைக்கு நம்மளுக்கு எது நியாயப்பிரமாணம்? பரிசுத்த வேதாகமம். இந்த பரிசுத்த வேதாகமம் வார்த்தை, வசனம், சத்தியம் எல்லாமே பலன் உள்ளது. அல்லேலூயா. ஆனால் நம்மளுக்கு சில காரியங்கள் நடைபெறாததுனால நமக்குள்ள ஒரு என்ன வருது தெரியுமா? பலனற்றதாக பார்க்குறோம். யாருக்கு? ஆனானப்பட்ட அப்போஸ்தலன் பவுலுக்கே ஒரு வசனம் தென்படுச்சு. அவர் ஊழியத்தில் சக்சஸ் தான். ஆனால் ஒரு இடத்துல சொல்ற, என்னை பலப்படுத்தும் கிறிஸ்துவினால எல்லாவற்றையும். அப்போ அவருக்கு ஒரு பலன் இல்லாமல் போகிற நேரத்தில் பரிசுத்தாவினை அவர் என்ன செய்கிறாரு? பலப்படுத்துகிறார். அல்லேலூயா. அனைவருக்கும், எப்பேற்பட்ட தேவ ஊழியர்களுக்கும் ஒரு கட்டத்தில், ஒரு காலத்தில் இப்படிப்பட்ட வேதம் என்னை கைவிட்டுருச்சு. உண்மையிலே கர்த்தருடைய அழைத்தாரா ஊழியத்துக்கு? தெரிந்து விடுறது உண்மையா? இப்படிலாம் ஒரு ஆலயத்தை கட்டுறாரு, கட்டி கொடுத்தாரு உண்மையா? ஏன் எனக்கு பிரச்சனை? நான் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கேனே, நான் போராடுறேனே,
என்னன்னு சொல்லி நம்ம பார்வைக்கு நம்ம கதறிட்டு இருக்கோம். அந்த மாதிரி தான் அவர் பேசுகிறார் ஆபோவுக்கு. நியாயம் ஒருபோதும் செல்லாம. ஆமாம், உண்மையில் நம்ம நாட்டில் பார்க்குற, இந்திய நாட்டில் பார்க்குறோம் என்ன நடக்குது. ஆட்சி இந்திய நாட்டில் ஒவ்வொரு மாநிலத்திலும் கேள்விப்படுறோம், மீடியா மூலம் கேள்விப்படுறோம். அநியாயம்தான் ஓங்கி நிற்கிது, நியாயம்லாம் இல்லை. சட்டத்துக்கு புறம்பாக மனிதன் வாழ்கிறான், ஆட்சியாளர் செய்கிறாங்க, அதிகாரிகள் அப்படி செயல்படுறாங்க. நம்ம ஆண்டவர் நீதி உள்ளவர், அக்கிரமத்துக்கு துணை போகிற தேவனே இல்லை. இப்போ என்ன ஆகுதுன்னா, துன்மார்க்கன் நீதிமானை வளைந்து விடுகிறான். உண்டா இல்லையா? நம்ம யாரு? ஆண்டவர் ஐயா இயேசு சொன்ன பிள்ளைகள், அவருடைய இடத்துல கழுவப்பட்ட நீதிமானா இருக்கிறோம். ஆனால் நம்ம அவனை ஆள வேண்டியது, இப்போ அவன் நம்மளை என்ன செய்கிறான் அப்படின்னு யார் போராடுறது? ஆபோவுக்கு ஆண்டவர்கிட்ட சொல்கிறாப்புல, நியாயம் ஆண்டவரே அப்படின்னு. அதனால் நியாயம் புரட்டப்படுகிறது. இப்போ இங்கே நீதி புரட்டப்படுகிறது. இப்படி புலம்பிட்டு இருக்கையில் ஆண்டவர் பேசாமல் இருக்கிறார். தம்பி ப்ரே பண்ணி எடுக்கும் பொழுது பாஸ்டர் டிடி மனோகரன் சொன்னார்ல, என்ன ஆண்டவரே 10 வருஷமாக இதை காத்துக்கிட்டு இருக்கு, ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கான், இன்னமும் 10 வரலையே. அதுதான் இது. இதில் சுருக்கமாக நான் இதை செய்தி எடுக்க வரல, உங்களுக்கு ஒரு ஆலோசனை சொல்லிவிட்டு ஆண்டோட வார்த்தைக்கு போகலான்னு வந்தேன். முதல் அதிகாரம் அப்படி வருது. அப்போ 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை நம்ம ஆண்டவருக்கு ஒரு பேர் கொடுத்துருக்காரு, தீமை பார்க்காத சுத்த கண்ணன். ஆண்டவர் நன்மையை தான் பார்ப்பார், தீமையை பார்க்க மாட்டார், பாவத்தை பார்க்கவே மாட்டார். பாவமே என்னன்னு தெரியாது அவருக்கு. ஆனாலும் ஆபோவுக்கு செவித்த ஜெபத்திற்கு பதில் 2ஆம் அதிகாரத்தில் வருது. அதில் 5 ஐயோக்கள் வருதா? 2ஆம் அதிகாரம் படித்து பார்த்தீங்கன்னா எத்தனை இருக்கு? ஐயோன்னு என்ன? சாபம், ஆபத்து வருது அப்படின்னு அர்த்தம். பதில் எங்கே கொடுக்குறாரு? 2ஆம் அதிகாரத்தில் வருது. அதை எடுத்துக்கினா நேரம் ஆயிரும், வீட்டில் போய் படிச்சிங்க. இது பூரா இந்த மக்கள் யாருடைய மக்கள்? தேவனுடைய பிள்ளைகள். அதில் யார்? யூதேயா மக்கள். அசிரியர்கள் படையெடுத்து இஸ்ரேல் ஜனங்கள் சரியில்லாமல் இஸ்ரேல் சிதறடிச்சிட்டான். இப்போ மீதியாக இருக்கிறவங்க யார்? யூதேயா மக்கள். அந்த மக்கள் செய்த பாவத்தினால தான் இப்படி தரிசனம் தந்தப்பா அப்படிங்கிறார். புரியுதா? தம்பி ஊழியர் கார்த்திக் சோதா கூட அந்த ப்ரே பண்ணி வந்துச்சு. நல்லதான். சபையை சுத்திரிப்பதற்கு தேவன் சில ஆட்சியாளர்கள் நினைச்சிருக்கிறான், வைத்திரு. அது நம்மளுக்கு புரியலை. சரி, அப்புறம் அதை காரியத்தை பார்த்துட்டு கடைசியில் அவர் என்ன முடிக்கிறாரு? 3ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. யார்? ஊழியக்காரர். அவன் ஸ்ட்ராங்காக தான் இருக்கிறான். யார்? ஊழியக்காரர் ஸ்ட்ராங்காக தான் இருக்கிறான். என்ன ஸ்ட்ராங்கு? 17 வாசி 3:17. வயல்கள் தானியத்தை விளையாமற் போனாலும், கிடையில் ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும், தொழுவத்திலே மாடு இல்லாமற் போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன். இது உலக பிரகாரம் ஆசீர்வாதம். அப்ப இதில் பார்க்கும் பொழுது பெரிய பணக்காரனா இருப்பான் பாருங்க. யாரு? ஆபோகா? இஸ்ரேல் ஜனங்கள். அப்படி வச்சுங்க. சரி, ஆபோகம் வச்சுக்கவே, தேவனுடைய பிள்ளைன்னு வச்சுக்க. இத்தனையும் எவ்வாறு அத்திமர தோட்டம் வச்சிருக்கிறான், திராட்சை செடியும் இருக்குது, ஒளியமர தோப்பு இருக்குது, அடுத்து வயல் தானியம்ல இந்த மாதிரி வயலெல்லாம் இருக்குது எல்லாம். அப்போ ஏகப்பட்டது. யோவு மாதிரி வச்சுங்க. எல்லாமே என்ன ஆச்சு? ஒரு காலத்தில் நல்லா இருந்துச்சு, இப்போ என்ன ஆச்சு? இப்போ எல்லாம் போயிடுச்சு. புரியுதா? இந்த ஊழியத்தில் ஆரம்பத்தில் ஆண்டோடைய நாமம் எப்படி இருந்துச்சு? ஆமாம், ஒரு பிசாசு பிடிச்சதுவன் அந்த கோயிலில் உட்காந்துக்கிட்டு இருக்க, திடீர்னு ஒன்று அடிச்சிச்சான். பிசாசு தான் அடிச்சிருக்கு. சுப்பிரமணியம், அவன் பேர் சுப்பிரமணியன் பேர். ஆமாம். ஆனால் அவனுக்கு அது என்னது? அவனுக்கு பைத்தியமாக இல்லை, மைண்ட் டிஸ்டர்ப். ஆமாம். ஆனால் அவனை அற்புதமாக இயேசு கால் விளங்காமல் அப்படி இருந்தான். இந்த ஊழியம் ஆரம்பத்தில் பிள்ளைகள் ஜெபம் பண்ணி கர்த்தர் அற்புதமாக என்ன பண்ணார்? இயேசு நாமத்தில் விடுதலை ஆச்சு. நல்லா இருந்தான். கல்யாணமெல்லாம் பண்ண போயிட்டாங்க. அவள் ஒரு நல்ல ஒரு ஆசீர்வாதமாக இருந்துச்சு.
அநேக மக்கள் வந்து இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள், ஆண்டவர் விடுதலை கொடுத்தார். அப்புறம் என்ன ஆயிடுச்சு? இப்போ விடுதலை பெற்ற மக்கள்லாம் எப்படி போயிட்டாங்க? இப்போ அந்த மாதிரி ஆனாலும் ஆபோவுக்கு மாதிரி நான் கர்த்தருக்குள் நம்ம ஆத்மா விழுந்து போகல. அல்லேலூயா. என் ரட்சிப்பின் தேவனுக்குள் என்னால் இயன்ற அளவு நான் கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறேன். கர்த்தர் என்னை கொண்டு ஆண்டவருடைய நாமத்தினால, ஏசப்ப நாமத்தினால் விடுதலை சுகத்தை கொடுக்குறார். அவர்கள் நிலைத்தில்லாமல் இருக்கிறதுக்கு நான் என்ன பொறுப்பு? ஆனால் என் ஆத்மாவை நான் விட்டு கொடுக்க மாட்டேன். நான் பெற்ற ரட்சிப்பை இழந்து போக மாட்டேன். நான் தேவனுக்கு கழிவு வருவேன். அல்லேலூயா. அப்படி நீங்கள் இருக்கிற பொழுது சாத்தான் உங்களை பார்த்து பயந்து ஓடுவான். சாத்தான் நம்மளுக்கு வைக்கக்கூடிய தேவன் வைத்திருக்க திட்டத்தை சாத்தான் தொட முடியாது. அல்லேலூயா. அப்போ ஆபோவுக்கு இவ்வளவு இழப்புகள் இழந்திருந்தாலும் கர்த்தருக்குள் அவன் நம்பிக்கையாக இருந்தான், திடனாக இருந்தான், நிலையாக இருந்தான். இப்போ இதுவே ஆவிக்குரிய விதமாக சொல்லி பார்த்தோம்னா, அத்திமரம் என்பது எது தெரியுமா? இஸ்ரவேலில் சமுதாயம் சீர்குலைந்து வந்துருச்சு. அடுத்து திராட்சை செடி எதை குறிக்குது? ஆவிக்குரிய அந்த சமுதாயத்தில் ஆவிக்குரிய ஸ்பிரிச்சுவல் லைஃப் இருக்குல்ல, அதுவும் ஃபெயிலியர்னு வச்சு. அப்படிதானே? பழம் உண்டாகாமல் போன கனி கொடுக்குற வாழ்க்கை இல்லை, ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் ஃபெயிலியர். அடுத்து ஒலிவ மரத்தின் பலன் அபிஷேகம் இழந்திருக்காங்க, சபைக்கில் இருக்கிற மக்கள் இழந்து போயிருக்கிறாங்க. அடுத்து சபைக்கில் தேவனுடைய வார்த்தை கொடுத்துருக்குறோம், அந்த வார்த்தை எவனும் உட்கொள்ள மாட்டேங்கிறான், மனம் திரும்ப மாட்டேங்கிறான், பேருக்குன்னு சபைக்கு வருது போகுது. அடுத்து வயல் வாங்கத்தக்க அளவுக்கு கிடாக்கள் என்ற கடாயா, ஆட்டுக்கடா, அதுவும் என்னது? ஆடும் குட்டி போட மாட்டதில்ல, எல்லாம் மலடியாக இருக்குது, எல்லாம் அந்த ஆடு தொத்தலும் வத்தலமாக இருக்குது, விலையும் போகலை. ஆவிக்குரிய சொல்கிற மக்கள் வந்து சூசைஸ் அறிவிக்க மாட்டேங்கிறாங்க, ஜெபம் பண்ண மாட்டேங்கிறாங்க, முழங்கால் போட்டு ஜெபம் பண்ண மாட்டேங்கிறாங்க. இதெல்லாம் வத்தல் தொத்தல். அல்லேலூயா. பேருக்குன்னு இருக்கு, குட்டி போட மாட்டேங்குது. சரி, இருந்தாலும் தொழுவத்தில் நல்ல உழைக்கிறது, சூசைஸ் உழைக்கிறது, பணிவிடை செய்கிறது, ஆலயத்துக்கு ஆலய கட்டுமான பணி மட்டும் இல்லை, இரவு உபவாசம் இதெல்லாம் கடுமையாக உழைக்கிறது யாருன்னா காளமாடு தான். இது எதுவுமே சபைகளை என்னை தனித்து விடப்பட்டாயா, ஊழியக்காரனும் ஊழியக்காரி பிள்ளைகளை தான் இருக்கிறோம்யா அப்படின்னு வச்சுங்க. அப்படிப்பட்ட அந்த ஆபு குடும்பம் என்ன சொல்ல தெரியுமா? நான் கர்த்தருக்கு மகிழ்ச்சியாக இருப்பேன். அல்லேலூயா. என் பிள்ளைகள், என் மனைவி அல்ல என் கணவர், என் பிள்ளைகள் பெற்ற ரட்சிப்பை இழந்து போகலை, விசுவாசத்தில் என்ன ஒன்றை கட்டுப்பட்டு இருக்கிறதுக்காக நான் சோதனம் பண்ணுறேன், நான் துதிக்கிறேன். அல்லேலூயா. ஆத்துமகள் சபையில் இல்லையா? ஐயா நம்ம ஜெபம் பண்ணுவோம், அவருக்கு உழைப்போம், ஆண்டவர் கொண்டு வரட்டும். அல்லேலூயா. அப்படி ஒரு விசுவாசத்தோடு அறிக்கை, நம்ம விசுவாசத்தை மட்டுமில்லை, வாயை திறந்து அறிக்கை செய்யணும். ஆமாம், அறிக்கை செய்து நம்ம செயல்படுகிற பொழுது எப்படி மகிழ்ச்சியாக இருப்போன்னா, ரட்சிப்பின் இதுதான் நம்ம செய்யணும். சங்கீதம் 116:3 எடுங்க. சங்கீதம் 116:3. மரணக்கட்டுகள் இல்லை 13 116 ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு பாருங்க, ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்து. இப்போ ரட்சிப்பின் பாத்திரம் யாரு? நீங்கள் நான் தான். கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட பாத்திரம் நம்ம. கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுவேன். கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுவேன். அதுக்கு மேல உள்ள வசனம் தான் இது. என்ன இழப்புகளும் இதை தான் ஃபாதர் பாடினாரா, யார் பாடினாருன்னு தெரியல. என்ன வந்தாலும் எது நடந்தாலும் அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். என்ன வந்தாலும் எது நடந்தாலும் அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம். ஆவினாலே அபிஷேகம் செய்த அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். ரட்சிப்பை பெற்றவன்
பரிசுத்தாவினுடைய அபிஷேகம் இருந்தால் அவன் கர்த்தரை துதித்துக் கொண்டே இருப்பான், ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருப்பான். ஆமென். ஸ்தோத்திரம் இயேசப்பா, ஸ்தோத்திரம் இயேசப்பா, ஸ்தோத்திரம். அவிதை போல நடனமாடி அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். அவிதை போல நடனமாடி அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். வெறுமனை சோதனை பண்ணப்படாது. ஆவியிலே என்னை கர்த்தர் அபிஷேகம் பண்ணார், அதற்காக நான் கர்த்தர் என்ன செய்வேன்? எதை இழந்தாலும் கர்த்தர் கிருபையானி ரட்சித்த மட்டுமல்ல, என்னை பரிசுத்தாவிலே அபிஷேகம் பண்ணார். அந்த அபிஷேகத்தை இழக்க விடவில்லை கர்த்தர். அந்த அபிஷேகத்தில் நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவரை துதித்து பாடுகிற பொழுது சாத்தான் அரண்களால் நிர்மூலமாக்கப்படும். நம்பிக்கை வளர்ந்து கொண்டே வரும், விசுவாசம் வளர்ந்து கொண்டே வரும். அதை பார்த்து கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். அல்லேலூயா. ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தரை தொழுது கொள்ள வேண்டும். புலம்பலே கூடாது. புலம்பெல்லாம் தூக்கி எறிஞ்சு என்ன செய்யணும்? துதிக்கணும், ஸ்தோத்திரம் பண்ணணும், கர்த்தரை ஆராதிக்கணும். அல்லேலூயா. கடந்த வாரத்திலே மீமிசலுக்கு அழைக்கப்பட்டிருந்தேன். அதுக்கு முந்தின வாரம் ஒரு பெரிய கன்வென்ஷனை கர்த்தர் அந்த தம்பி ஊழியக்காரன் ஜீவன்ராஜை கொண்டு நடத்தினார். ஒரு பெரிய ஆசீர்வாதம். அதில் ஒரு குடும்பம், அந்த கூட்டத்தில் வந்த குடும்பம் அடுத்த வாரம் புதன்கிழமை நடந்துச்சு. புதன்கிழமை செவ்வாய்க்கிழமையா? ஞாயிற்றுக்கிழமை நடந்துச்சு. அடுத்த ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு அவன் ஊழியக்காரன் ஹைதராபாத் போயிட்டான், தெலுங்கானாவுக்கு. நீங்கள் வந்து பாசா சார் செய்து கொடுங்கன்னு. சரி போகணும். அப்போ அந்த 2 ஹஸ்பண்ட் ஒய்ஃபும் வந்திருக்கிறாங்க, அவங்களுடைய தம்பி பிள்ளையெல்லாம் கூட்டிக்கிட்டு. அவங்க பேர் அதாவது பயங்கரமான விக்கிரக வழிபாடுடைய இந்த புறஜாதி மக்கள். மீமிசல் பக்கத்தில் புதுக்குடின்னு ஒரு 1000 தலைக்கட்டு. 1000 தலைக்கட்டில் யாரும் கிறிஸ்தவர்கள் அங்கே போய் சொல்ல இயேசு பற்றி சொல்ல முடியாது. பயங்கரமான அந்த தீவிரவாதிகள் எல்லாம் மீனவர்கள் தான், ஒரே இனம். அதில் ஒரு தகப்பனுக்கு 6 பேர். அதில் மூத்த ஆள் ரசிக்கப்பட்டார், மருமகளும் ரசிக்கப்பட்டுச்சு, அப்பாவும் இருக்கிறார், பிள்ளைகளும் இருக்குங்க. கர்த்தரால் ரசிக்கப்பட்டவங்க 1000 குடும்பத்தை எதிர்த்து கர்த்தருக்காக நின்றுட்டு இருக்காங்க. புரியுதா? நம்ம யாரு சொல்லு? ஏஞ்சல். நம்ம யாரு? பிறப்பிலே கிறிஸ்தவர்கள். புரியுதா? பிறப்பிலே அவங்க பாதியில் தான் கிறிஸ்தவங்க. 3 பிள்ளையை நினைக்கிறேன். அவங்க கர்த்தருக்காக ஊரை எதிர்த்து சபைக்கு போயிருக்கிறாங்க. ஆராணிங்க வந்துட்டு போயிட்டு திரும்பி வருகிற பொழுது இன்னொரு பூட்டு போட்டுருக்கு. தான் பூட்டின பூட்டில் இன்னொரு பூட்டு போட்டுருக்கு. திறக்க முடியுமா? 1 வாரம் வீதியில் இருந்துருக்கிறாங்க தாய் தப்பேன். அந்த ஊருக்காரங்க இப்படி பண்ணியிருக்காங்க. அந்த 1 வாரத்துக்கெல்லாம் யாருக்கு பெட்டிஷன் போடணுமோ, கலெக்டர், அங்கே இருக்கிற தாசில்தார், அடுத்து டிஎஸ்பி, எஸ்பி, போலீஸ் எல்லாம் எடுக்கவே இல்லை. நாண்டவரே, ஊர்க்காரங்களும் சப்போர்ட் இல்லை, விசுவாசியில் இவர் ஹெல்ப் இல்லை. சில விசுவாசியாக வந்துருக்குறாங்க, இதை சாப்பாடு கொடுத்துக்கிட்டு வீடு திறக்கலையே. இவர் போயிருக்கிறாரு. போய் ஆண்டவருடைய பிள்ளை தான், அது வரைக்கும் கர்த்தரை மறுதளிக்கலை. பாருங்க, அதான் அவரை பாராட்டணும். பல வருஷமா அவங்க போய் அவர் போய் என்ன டிஎஸ்பி இருந்திருக்காரு, டீ சாப்பிட்டுட்டு பேப்பர் பார்த்துக்கிட்டு இருக்காரு. நம்ம ஆள் போயிருக்கார், தேவனுடைய பிள்ளை. ஐயா அந்த மாதிரி அப்படின்னு. அப்படியா? அந்த மாதிரி பார்க்கலையே அப்படின்னு ஒரு கான்ஸ்டபிளை கூப்பிட்டீங்க, வா, 1 வாரமாக பூட்டி கிடக்கு இந்த குடும்பம், வீதியில் எப்படி இருக்க முடியும், ஆக்ஷன் எடு அப்படின்ட்டாரான். இந்த அவர் கூப்பிட்ட அந்த போலீஸ்காரர் போய் பண்ணும்பொழுது அவர் இன்னொரு ஆள்கிட்ட சொல்லி எடுக்கும் பொழுது, ஏன்னா அந்த ஸ்டேஷன் டிஎஸ்பி ஆர்டர் போட்டாலும் இன்ஸ்பெக்டர் சப் இன்ஸ்பெக்டர் அந்த ஸ்டேஷன் தான் என்கொயரி பண்ண முடியும். அவங்க உங்களுக்கு சாதகமாகவே இவர் கேட்குற கேள்வி பதில், என்ன நீ ஒரு மாதிரியா பேசுகிற? ஐயா, நீங்கள் கேட்குற கேள்விக்கு நான் பதில் சொல்கிறேன், அது ஒரு தப்பா? பாருங்கள், தேவனுடைய பிள்ளைகளுக்கு எப்படி அதிகாரிகள் மூலமாக பிசாசு என்ன செய்யணும். நான் நீங்கள் கேட்குறது பதில் சொன்னேன், அது நான் திமுறா பதில் சொல்லி நீங்கள் சொல்கிறீங்களே, அப்போ நான் பேசாமல் இருக்கட்டுமா? பேசாமல் இருந்தால் ஏன் பேசாமல் கேட்குறீங்க? இப்படிலாம் சாத்தான் என்ன செய்யலாம்? அதிகாரிகள் கொண்டு நம்ம பிள்ளைகளை மனமுடி வைக்கிறான்.
சரி, அப்புறம் சொன்னார் அந்த போலீஸர், ஐயா இவர்கிட்ட வந்தால் நியாயம் கிடைக்காது, மீண்டும் டிஎஸ்பியோட போங்கட்டாப்புல. மறுபடியும் போய் சொல்கிறாப்புல, நீ யாராவது சந்தேகப்படணும், எழுதி கொடுத்தாள் 16 பேர் சந்தேகம், எல்லாம் கூப்பிட்டு 16 பேர் நீங்கள் பூட்டு போட்டிருக்கீங்க, இவர் தான் சந்தேகப்பட்டிருக்காப்புல. இந்திய நாட்டில் யார் வேணாலும் என்ன செய்யலாம், அவர்களுடைய இருதயத்தினுடைய விருப்பத்தின்படி எந்த மதத்தினாலும் என்ன செய்யலாம், கும்பிட்டுக்கலாம். அவன் வீடு, சொந்த வீடு, வீட்டுக்கெல்லாம் அவன் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவன் இஷ்டத்துக்கு ஒரு சர்ச்சு போய்கிட்டு இருக்கான். உங்களை கூப்பிட்டானா? ஆமாம். எத்தனை பேர்? 50 பேர். சொல்லு, பேரை கொடு. 4 பேர் தான் சொன்னால் 46 பேர் சொல்ல முடியல. அப்போ அதில் பொய்ன்னு தான் தெரியுது. எழுது. இனிமே இந்த குடும்பம் எதாக வந்தால் நான் எழுதிட்டு உள்ள அடுத்து இது மாதிரி வந்துச்சு அப்படின்னா எல்லாம் ரிமாண்ட் பண்ணி சொன்ன உடனே கர்த்தர் அங்கே என்ன செஞ்சிட்டாரு, விடுதலை கொடுத்துட்டார். அல்லேலூயா. அப்போ கர்த்தர் பாருங்க, என்ன இருந்தாலும் கலெக்டர்லேருந்து ஆஃபீஸே வரலை, தாஸ்தலாலேருந்து வரலை, எஸ்பி எதுன்னு வரல, ஸ்டேஷன்லேருந்து வரலை. ஆனால் கர்த்தர் ஒரு டிஎஸ்பி வச்சுருந்தார். அல்லேலூயா. நம்மளுக்கு கர்த்தர் மீது பற்றுதலாகவும் கர்த்தருக்கு வைராகியம் இருக்கிற பொழுது தேவன் எந்த இடத்துலையாவது இருந்து கர்த்தர் கிரியை செய்வார். அல்லேலூயா. விசுவாசம் வேணும். ஐயோ எல்லாம் கைவிட்டாங்களே, அதான் ஆபவுக்கு 3, 16, 17 எல்லா சூழ்நிலையும் ஃபெயிலியர். ஆனால் கர்த்தருக்கெல்லாம் என்ன செய்வேன், மகிழ்ச்சியாக இருப்பேன், துதிச்சுக்கிட்டு இருப்பேன், சோதனை பண்ணிக்கிட்டு இருப்பேன். நான் பெற்ற ரட்சிப்பை இழக்க மாட்டேன், நான் பெற்ற அபிஷேகத்தை இழக்க மாட்டேன். இருக்கிற பொழுது கர்த்தர் என்ன செய்கிறாரு, அற்புதம் செய்கிறார். அல்லேலூயா. அதை எதுக்கு என்கிட்ட சொல்லணும்? சரி, அதை இன்றைக்கி உங்கள்கிட்ட சொல்லி இதை எடுத்து இது உலகமெல்லாம் போகும் பொழுது யார் யார் ஆவிக்குரிய வாழ்க்கையில் பிரச்சனை போராட்டத்தில் இருக்கிறவர்களுக்கு இந்த சாட்சி, அந்த குடும்பம் மூலமாக சாட்சியை என்னை சொல்ல வச்சார் ஆவியானவர். அது மூலமாக அநேகர்கள் கிறிஸ்துவை இன்னும் விசுவாசத்தில் இன்னும் நம்பிக்கையில் கட்டப்படுவார்கள். அல்லேலூயா. அப்படிப்பட்ட குடும்பத்தில் இன்னும் கேட்கணும். இது சாதாரண ரசிக்கப்பட்டு நேற்று இன்னைக்கு இல்லைங்க, 8-10 வருஷத்துக்கு முன்னாடி ரசிக்கப்பட்டிருக்காங்க. இன்னமும் அந்த போன சபை ஊழியக்காரன் இந்த மாதிரி நிலைமைக்கு வரலை. ஊழியக்காரன் வந்திருக்கணும், வந்து போலீஸில் இது பண்ணும்பொழுது, ஐயா என்னுடைய சபைக்கு வரவங்க இப்படி ஆயிடுச்சுன்னு அவர் செப்படுத்திருக்கணும். அவரும் கைவிட்டுட்டார். அதான் அத்தியமரம் ஊழிய கைவிட்டுட்டான். விசுவாசிகள் ஒரு சில விசுவாசிகள் ஹெல்ப் பண்ணாங்க. அநேக விசுவாசிகள் இன்னும் அந்த ஊரில் இவங்களை மாதிரி 4-5 விசுவாசி இருக்காங்க. 4-5 விசுவாசி பின்மாரத்தில் போயிட்டாங்க. இந்த குடும்பம் மட்டும் நிற்கிது, இன்னமும் நிற்கிது. அந்த பையன் இன்ஜினியர் படித்தான், மூத்த பையன். போகிற வருஷம் நம்ம சபைக்கு பக்கத்தில் ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் பண்ணி முடிச்சு ஊருக்கு போகிற சமயத்துக்கு முன்னாடி அவர் 10 நாள் 20 நாள் இருந்துருப்பாப்புல, 1 மாதம் இருந்துருப்பாப்புல ஆஸ்பத்திரியில். அந்த அம்மா வந்து நம்ம கண்ணன் பிரதர் கடைக்கிட்ட இளநீ வாங்கிட்டு போமா. அப்போ வசனத்தை பார்த்தோன்னே அவங்களுக்கு தெம்பு வந்துருச்சு. இப்போ சொல்ல எங்கள் பாஸ்டர் இங்கே தான் இருக்கார், சர்ச்சுக்கு வாங்க அப்படின்ட்டு. அவங்க வர முடியலை. அப்போ ஊருக்கு போக முடியாது, பாஸ்டர் ஜெபம் பண்ணியாவது அனுப்பணும் கூட்டிகிட்டு வந்தாங்க சொன்னாங்க. அப்போ நான் போய் ஜெபம் பண்ணேன். அதை பார்த்தேன், அந்த அவங்களுடைய ஃபேஸ் பார்த்தேன். அதில் காணிக்கையோடு கொடுத்தாங்க. எனக்கு மனசில் இவ்வளோ கஷ்டப்பட்டு செலவழிக்கிறீங்கம்மா, அதெல்லாம் வேண்டாம்மா, போதுமா உங்கள் அன்பு இருந்தால். இல்லை கண்டிப்பாக நாங்கள் ஊழியக்காரில் கடன் பண்ணுறவங்க, நீங்கள் பரவாயில்ல பிடிச்சதுன்ட்டு கொடுத்த காணிக்கை வாங்கிட்டு ஜெபம் பண்ணி அனுப்பிவிட்டேன். அந்த அம்மா தான் அந்த ஞாயிற்றுக்கிழமை மீட்டிங்கு வந்திருக்கு. அவங்க ஒரு சபைக்கு போகிறாங்க. அதுக்கு முன்னாடி அவங்க என்ன பண்ணாங்கன்னா, அந்த நோட்டீஸை பார்த்துருக்குறாங்க. நம்ம வால் போஸ்ட் ஓட்டிருக்காங்களே பாருங்கள், எப்படி கிரியை செய்த ஆண்டவர். இவன் நற்செய்தியை போடும்னு சொன்னான் நம்ம ஊழியக்காரன். நற்செய்தி கடைசி கால செய்தின்னு போடுங்கப்பா. அப்போ கடைசி கால செய்தினா என்ன பாருங்கள், கடைசி கால செய்தி கூட தெரியாமல் இருக்கிறாங்க மக்கள். இதே அது போய் கேட்க போகிறோம்னு வராங்க. வந்தில் கர்த்தருடைய வல்லமை இறங்கி அவ்வளோ பெரிய ஒரு சந்தோஷம் வந்துருச்சு. இப்படிலாம் சத்தியம் இருக்கே, அப்போ சத்தியமுள்ள சபை எது அப்படின்னு தேடிக்கிட்டு இருக்கையில் கர்த்தர் நம்ம சபை கொண்டு வந்துட்டார். அப்போ அதுக்கு முன்னாடி போன சபை என்ன, விசாரிக்கவே மாட்டேங்கிறாங்க, குறைகளை சொல்கிறாங்க. யாராவது வசதி இருந்தால் அவங்களுக்கு தான் உபவாசம் போட்டு ஜெபம் பண்ணுறாங்க. சபைக்கில் வந்து ஏழை ஜனங்கள் வருது, எளிய ஜனங்கள் வருது, அதை விசாரிக்கிறதுல அடுத்து வாங்க ஜெபம் பண்ணோம்னா நேரம் இல்லைங்கிறாங்கண்ணே. இதை நான் போய் கேட்டதுக்கு, இதெல்லாம் நீ கேட்கக்கூடாது, இப்படி கேட்குறத சபைக்கு வராதுன்னு போய் சொல்லிட்டாரா. இந்த நேரத்தில் எது நல்ல ஒரு ஊழியக்காரர், நல்ல ஒரு சபை எதுன்னு தேடிக்கிட்டு இருக்கையில் இந்த மாதிரி விவரம் தெரிஞ்சால் வாரம் சொல்லியிருப்பேனா. எனக்கு அந்த நியூஸ் வரலை. நம்ம ஊழியக்காரன்ட்ட சொன்னேன், எந்த சபைக்கு போனாலும் அவர் அங்கே போகட்டும், நம்ம சபைக்கு என்ன செய்யக்கூடாது, அழைக்கக்கூடாது. தேவனா நம்மளுக்கு அந்த சபைக்கு கொண்டு வரட்டும். நம்ம
சுவிசேஷம் அறிவித்து அது மூலம் புதிய புதிய ஆத்துமாக்களை கொண்டு வரணும். இதுதான் நம்மளுடைய ஒழுங்கு. அதனால் எந்த ஒரு சபைக்கு போனாலும் அந்த ஆத்மாவை என்ன செய்யக்கூடாது, அவ்வளோ பண்ணாத, தேவனே கொண்டு வரும்போது எடுத்துக்கலாம்னு. இது அவன் அப்படி சொன்ன உடனே என்னையா இதுவும் போச்சுன்ட்டு இப்போ என்ன தான் வாழ்க்கை சின்ன அடுத்து இன்னொரு சபை போயிருக்கிறாங்க. அந்த சபை ஆசிரியர் வேலை பார்த்துக்கிட்டு ஊருக்கு உள்ளே தள்ளி அந்த போய்கிட்ட வழியிலேயே கர்த்தரை விடக்கூடாது ஆராதிக்கணுமே அப்படின்னு. ஆனாலும் அவங்களுக்கு ஒரு விடுதலை எதிர்பார்ப்பு இல்லை, சமாதானம் இல்லையே. ஒரு சபைக்கு போனால் சமாதானம் தானே வேணும், இல்லை. இந்த நேரத்தில் தான் அந்த கன்வென்ஸ் கூட்டத்தில் கர்த்தர் தொட்டார். அல்லேலூயா. போனவர் வந்தாங்க இது சொல்ல மறந்துட்டேன். இந்த நேரத்தில் அவன் சரியான உடனே அவனை வெளிநாட்டுக்கு அனுப்பி, இன்ஜினியர் தானே, வெளிநாட்டுக்கு அனுப்பி சம்பாதிக்க அனுப்புனா அங்கேயும் ஃபெயிலியர், வெளியே வந்துட்டான். அப்போ எவ்வளோ வெளிநாட்டுக்கு அனுப்புனா எவ்வளோ லட்சம் ஆச்சு. இப்போ கடனில் இருக்குது 20 லட்சம். இந்த நேரத்தில் அவங்க போட்டு வைத்திருந்தார்கள், மீன் பிடிக்கிறதில்ல. அதில் இந்த மாதிரி ஆட்கள் போய் தீயை வச்சு விட்டான். அதில் ஒரு முஸ்லீம் பாய், எல்லாரும் வெறுக்கப்பட்ட அந்த மனுஷனை இவங்க சாப்பாடு போட்டு காப்பாற்றிருக்கிறாங்க. அந்த மனுஷன் அந்த கூடாரத்தில் இருந்துக்கிட்டு அந்த போட்டை பார்த்துக்கிட்டு இருக்காப்புல. அவரும் எரிஞ்சு ஆனால் ஆண்டவருக்கு மேலே சாகலை. அந்த வேதனையோடு இருந்து இப்போ தான் சேர்த்து மரித்து போனான்னு கேள்விப்பட்டேன். அப்போ கூடாரத்தை தீய வைத்து போட்டும் போய் அதில் ஒரு 20 லட்சம் நட்டம். ஆனால் கர்த்தர்கள் இருக்கிறாங்க. அல்லேலூயா. படித்தவன் ஆவுக்கு படித்தோம்ல, அந்த குடும்பம் இவ்வளோ இழப்புகள் வந்தும் அப்போ கேட்டிருக்கான். இன்ஜினியர் படித்து வெளிநாட்டு போயிட்டு திரும்பி வந்தவன் ஏமா ஏசப்பா பார்த்துக்கிட்டு இருக்காரு. நம்ம யாருக்கு ஏஞ்சல் கேட்டது மாதிரி நம்ம யாருக்கு கேட்டியோ, நம்ம யாருக்கு துரோகம் பண்ணலை, நம்ம ஆண்டவரை தான் என்ன செஞ்சேன் ஆராய்ச்சிக்கிட்டு இருக்கேன், உண்மையாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அவன் அங்கே போனவன் வெளிநாட்டில் போனவன் வேலைக்கு போன பொய் சொல்லி கிடக்கிறது சொல்கிறாங்க. எங்கள் அம்மா அப்பா அப்படி எங்களை வளர்க்கலை, இந்த வேலையை வேண்டாம்ட்டு என்ன செஞ்சிட்டான், வந்துட்டான். இப்படிப்பட்ட எனக்கு ஏன் இந்த நிலைமை கேட்குறான்ல யார். அதனால் நம்பிக்கை இழந்துட்டு சரி கஷ்டப்பிரியம்மா அப்படின்ட்டு போய் சென்னையில் போய் வேலை பார்க்குறது தேடிக்கிட்டு இருக்கான். வேலை கொடுக்குறாங்க 20,000. இந்த 20,000 சம்பளத்தை வச்சு நான் எப்படி உங்களை இவ்வளோ கடலாம் அடைக்கணும் வைக்கணும். நம்பிக்கை இழந்து போச்சுன்னு நம்பிக்கை இழந்து போயிட்டான். 2 மயங்க ஒரு பொண்ணு. ஆனாலும் கஷ்டப்படுறான். அவர் சொல்கிற ஒரு நாளைக்கு 1000 ரூபா எனக்கு தேவைப்படுது, 2 மாதம் எனக்கு வருமானம் இல்லை, நான் கர்த்தர் நடத்துகிறாரு, உங்கள்கிட்டருந்தே உண்மையை சொல்கிறேன் பாஸ்டர், வேறு யாரும் நீ சொல்ல மாட்டேன், சொல்லலை, இப்போ தான் உங்களை நான் பார்க்குறேன். எல்லாம் ஆராய முடிச்சுட்டு சாயந்தரம் வரைக்கும் அந்த குடும்பத்துக்காக ஆலோசனை. அதில் அவங்க செய்கிற தப்பு என்னென்னா கேஸ் போட்டுட்டாங்க. அதுக்கு முன்னாடி எங்கள் மூலமாக எங்கள் ஊரில் யாரையும் காட்டி கொடுக்கக்கூடாது, அவங்க வாழ்ந்துக்கட்டும் எல்லாம் விட்டு கொடுத்தோம். ஆனால் இந்த கேஸ் எடுக்கிறதுனால ஒரு ட்ரிப்பு போயிட்டு 5000 10,000 ஆகுதான் வாய்தாவுக்கு, செலவழிக்க முடியலை. 20 லட்சம் நஷ்டஈடு வேணுமே அப்படின்னு வழக்கு நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போ தான் எனக்கு ஒரு வசனம் வந்தது, மத்தேயு 6 இல்லை 5 நீ வழக்கு பண்ணுறதுக்கு போகிறதுக்கு முன்னாடி உன் எதிரியோடு ஒப்புரவாகு, இல்லைன்னா ஒரு காசு இல்லாமல் வாசி. எதிராளி நியாயாதிபதியில் ஒப்பு கொடாமலும், நியாயாதிபதி உன் சேவனிடத்தில் ஒப்பு கொடாமலும், நீ சிறைச்சாலைக்கு போய் வைக்கப்படாமலும் இருக்கும்படியாக நீ வழியில் இருக்கும்படி என்ன செய்யணும். அப்போ என்ன இதுவரைக்கும் நீ நல்மணம் பொருந்துனீங்க, உங்கள் ஊரில் எத்தனை பேர் என்னாச்சு விரோதம் எழுப்பின, எங்கே காட்டி கொடுக்கல சொல்லுங்கள், உள்ள தலைமுன்னாங்க, இன்னும் மற்ற பிரச்சனை இல்லை, வேண்டாம் எங்களால் அவங்க கஷ்டப்பட வேண்டாம், ஆண்டவர் பார்த்துக்கட்டும். அப்படிலாம் இருந்தவங்க இப்போ நீங்கள் ஏன் வாலின்ட்ட போய் ஏன் கேஸ் போட்டீங்க, கர்த்தர் பார்த்துக்குவாருன்னு வேறு வழி இல்லாமல் அப்படி சொல்லிட்டாங்க. அந்த இடத்த மீட்டுக்கொள்ளணும், அந்த போட்டுக்கு நஷ்டஈடு வரணும் அப்படின்னு. இப்போ என்ன செய்கிறது, கேஸு நடத்தணும். நீங்கள் சொல்லுங்கள், யாரை கடன் வாங்கி செய்ய நடத்த சொல்லுவோமா, என்ன சொல்லுவீங்க சொல்லுங்கள்.
ஆலோசனை உங்களெல்லாம் ஊழியக்காரன் வந்து கேட்குறாப்புல, என்னடி கேட்குறாப்புல இல்லை, நான் என்ன சொல்லணும்? எது? ஆமாம், சரி, அதான் சொல்லிட்டு வந்தேன். உங்களுக்கு இவ்வளவு வைராக்கியமாக நிற்கிற உங்களை கர்த்தர் ஊழியத்துக்கு அழைக்கிறார். கர்த்தர் அழைக்கிறார். அதனால உங்கள் மயன் சம்பாதிக்கட்டும், நீங்கள் 2 பேரும் என்ன செய்றீங்க? அந்த அளவுக்கு அந்த சகோதரி என்ன ஆகுது? வசனத்தில் கெட்டிக்காரியாக இருக்குப்பா. சொன்ன உடனே அருளம்மா மாதிரி பட்டார் படான்னு எடுத்து ஆதியாமத்திலிருந்து வெளிப்படுத்த விஷயம் தெரியுங்க, பட்டு பட்டுன்னு அடிக்குது. இந்த நபர் அப்படி தான், அதுக்கு நல்ல வெளிப்பாடு. இவரும் புருஷனுக்கும் மனைவிக்கும் ஏற்ற சாட்டி சொல்லுவாங்கல்ல, வைராக்கியம், கர்த்தருக்கா வைராக்கியம் இருக்கிறாரு வசனத்தில். அப்போ இப்படிப்பட்டவங்களை விசுவாசியாக இருக்கணுமா, ஊழியக்காரராக இருக்கணுமா? இதை இங்கே அறிந்து கொள்ள வேண்டும். இப்போ நீங்கள் ஊழியத்துக்கு அர்ப்பணிச்சுட்டு நீங்கள் நடக்கும் பொழுது தேவன் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். அப்போ நீங்கள் சாட்சி சொல்லுவீங்க, நாங்கள் ஒன்றும் இல்லாமல் இந்த ஆபவுக்கு 3 வசனமா 17 வசனத்தின்படி இருந்த நேரத்தில் கர்த்தரை எங்கள் அழைத்தார், ஊழியத்தை அழைத்தார். இப்போ எல்லா கடனையும் கிடைத்தார், நினைச்சிட்டாரு, ஆண்டு உயர்த்திருக்கிறாரு. உங்கள் சாட்சி பெறும் பொழுது அநேகர்கள் ரசிக்கப்படுவார்கள். ஆகவே நீங்கள் கணவன் மனைவி என்ன செய்யணும்? ஊழியத்துக்கு அர்ப்பணிச்சுட்டு ஊழியக்காரன் வந்த உடனே ஊழியம் செய்யுங்க, கர்த்தர் போஷிப்பார். அல்லேலூயா. இந்த சாட்சியை உங்களுக்கு இடத்துல சொல்கிறாரு, ஏஞ்சலுக்காக பேச வைக்கிறாரு. ஊழியமே வேண்டாப்பா, அதைத்தான் சொல்கிறேன். அதுதான் அப்புறம் என்ன, நான் ஊழியக்காரி ஆக மாட்டேன்னு. நான் வெளியில் நின்றுக்கிட்டு என்னடா மக்களே இல்லை, ஒரு லேடிஸ் பாட்டு, நான் ஏஞ்சலுடைய வாய்ஸ் கேட்கல, இல்லை அருமையாக இருக்குது பாடல். இந்த மியூசிக்கு ஊழியக்காரன் பாடும்பொழுது, அதோடு பாடும்பொழுது எனக்கு ரொம்ப ஆச்சரியம், யாராக இருக்கும் அப்படின்னு பார்த்தா ஏஞ்சல். இப்படி தாளந்து கொடுத்த பிள்ளைய ஊழியக்கார ஆக்குவாரா? இல்லை எனக்கு ஊழியமே வேண்டான்னு சொல்கிறேன். ஆண்டவர் மன்னிப்பு கேளு, புரியுதா? சொல்லு, சீக்கிரத்தில் வெளியில் வரணும். ஞானசன் எடுக்கணும். +2 போதோ, +1 போதோ, சரி, இன்னும் ஒரு 17 வயசில் எடு, அதுக்குள்ளேயே தரவாயிரு. அடுத்து பாஸ்டா வேணா பார்த்தேன், ஜென்சிக்கு இப்போ இப்படி பாடுது, எனக்கு ஆச்சரியம். நல்லா பாடுது, அருமையாக பாடி எடுக்குது. நான் ஏதோ பாடு நினச்சிக்கிட்டு இருந்தேன். அப்போ கர்த்தர் நல்லா உருவாக்கிட்டார். அதனால் நல்லா பாடி துதிங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க, அபிஷேகத்தில் நிரம்புங்க, எல்லா தடையிலும் கர்த்தர் உடை தெரிஞ்சிருவார். அல்லேலூயா. இதுதான் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய ஆலோசனை. இப்போ ஆண்டவருடைய வார்த்தைக்கு வருவோம். எப்பப்போ முடிக்கணும்? 12. எத்தனை முடிக்கணும்? சரி, கர்த்தர் ஸ்தோத்திரம். அதான் நம்ம பாதம் கழுவிட்டோமே, இப்போ ஆலோசனை. இப்போ நீங்கள் உங்களுக்கு ஒரு ஆண்டவர் கொடுக்குற, பரிசுத்தாவின் கொடுக்குற ஒரு பெரிய ஆசீர்வாதம். கர்த்தர் ஸ்தோத்திரம். வெளிப்படுத்த விசேஷம் 12வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசிங்க. மரணமே நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல், தங்களுடைய உயிர் ஜீவனையும் பாராமல், ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும், பாருங்க, ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும், தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும், தங்கள் சாட்சியின் வசனங்களினாலும் அவனை ஜெயித்தார்கள். எவனை ஜெயித்தார்கள்? பொல்லாங்கனை ஜெயித்தார்கள், சாத்தானை ஜெயித்தார்கள். அல்லேலூயா. இப்போ நீங்கள் அதை தான் ஜெயிக்கணும். அதை தான் நீங்கள் ஆண்டவர் இந்த சபைக்கு கொடுக்குற தேவனுடைய வார்த்தை. உங்களுக்கு உருவம் எழும்புகிற பொல்லாங்கன் இந்த உலகமாக யார் கையில் கொடுக்கப்பட்டிருக்கிறது? பொல்லாங்கன் கையில் கொடுக்கப்படுகிறது. அவன் பொல்லாங்கன் தான் செய்வான், அவனுக்கு அதுதான் தொழில். அவனை எப்படி ஜெயிக்கணுங்கிறது. அல்லேலூயா. வெளிப்படுத்த விசேஷம் 12வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசி. அதன் வானத்தின் நட்சத்திரங்களில் 1/3 ஒரு பங்கை இழுத்து அவைகளை பூமியில் விழத்தளிற்று. பிரசவ வேதனைப்படுகிற அந்த ஸ்திரீ பிள்ளை பெற்றவுடனே அவளுடைய பிள்ளையை பட்சித்து போடும்படிக்கு அந்த வலு சர்ப்பம் அவளுக்கு முன்பாக நின்றது. பார்த்தீங்களா? எப்படி ரெடியா இருக்கிறாயா? ஒரு பெண் ஸ்திரியானவள் ஒரு குழந்தையை பெற்றெடுக்கும் பொழுது அந்த குழந்தையை பார்த்து மகிழ்ச்சி அடைய, சந்தோஷமடைய, அதை வளர்ப்பதற்கு ரெடியாக இருக்கிற தாய்.
ஆனால் பக்கத்தில் ஒரு வலுசர்ப்பம் என்ன பண்ணுது? விழத்தள்ளி இல்லை, விழுங்க பார்க்குது. விழத்தள்ளிட்டு ஆங்கில பைபிளில் விழுங்குறது. 1 பேதுரு 5:6 நினைக்கிறேன், வாசிங்க. சாத்தான் கட்சிக்கிற சிங்கத்தை போல 5:8-6. தெளிந்த புத்தியுள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன், நம்மளுக்கு எதிராளியாகிய பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று. எவனை விழுங்கலாம்? இங்க இருங்க, தாக்குறது வேற, அடிக்கிறது வேற, காயப்படுத்துறது வேற, குற்றுயிராவிக்கிறது வேற. இப்ப என்னது விழுங்கலாம்னு? என்ன ஒண்ணுமே இல்லை. அந்த மலை பாம்பு அப்படி விழுங்குச்சுன்னா நம்ம தப்பிக்க முடியுமா? ஒரு பாம்பு ஒருத்தனை கொத்திருச்சுன்னா கொண்டு போய் எப்படியாவது என்ன செய்வா? காப்பாத்திரலாம். அப்படி விழுங்குச்சுன்னா முடியாது. அப்படி அவன் பிசாசு என்ன செய்யறான்? இந்த ஊழியத்தை அழிக்கணும், ஒண்ணுலாம் ஆக்கணும் அப்படின்னு என்ன செய்யறான்? வகை தேடி சுற்றி திரிகிறான். அதுக்கு நம்ம என்ன செய்யக்கூடாது? புரிஞ்சுக்கிட்டீங்களா? வகை தேடுறான். எங்கடா ஒரு இடைவெளி இருக்கு, அதில் உள்ள போய் உட்காந்துக்கிட்டு எப்படியா அந்த ஊழியத்தை என்ன செய்வான்? அழிப்போம் அப்படின்னு. அது சொந்த வீடாக இருக்கலாம். அதான் சொல்றாரு, உங்கள் வீட்டாரே சத்துரு இருக்கலாம், நண்பனே சத்துருவா இருக்கலாம். தாவீதை நம்பினான்ல அகிதோப்பேல் ஆலோசனை, அவனே கடைசியில் என்ன ஆயிட்டான்? விரோதம் மாறிட்டான்ல. ஆமா, என்ன அப்படி இருந்தாலும் சரி, சாத்தான் யாரையாவது யாரையாவது இல்லை, அவன் ஆளை அவன் விட்டுருவான். யார் ஆளு? பிசாசு அவனுடைய ஆளை விட்டுருவான். ரட்சிக்கப்பட்ட இந்த ஆண் குழந்தை யார் அப்படின்னா, ரகசிய வருகையிலே எடுத்துக்கொள்ளக்கூடிய அந்த கூட்டம். வெளிப்படுத்த 12 நாள் இருக்கலாமா? ஆமாம், அதில் 5 வருது. ஆண் குழந்தைங்கிறது யார் அப்படின்னா, ரகசிய வருகையிலே எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு தயாராக இருக்கக்கூடிய ஆட்கள். இந்த ஆட்களை எப்படியாவது ரகசிய கொண்டு போகக்கூடாது, பரலோகத்துக்கு போயிடக்கூடாது. எப்படியாவது இவனை என்ன செய்யணும்? விழத்தள்ளணும் மட்டும் இல்லை, விழுங்கணும். அப்படியே பிசாசுடைய தந்திரம். இதுல ஆட்டுக்குடைய இரத்தத்தினால் உங்களுக்கு தெரியும், அந்த சத்தியம். அவருடைய இரத்தத்தில் வெள்ளம் இருக்கு. அது நான் அதை எடுக்கல. இப்ப 2வது பிரிவு தான் எடுக்கிறேன். என்ன பிரிவு? அது நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கு. மரணமே 2 மரணம். ஒன்று, சரீரத்திலே சாத்திரா மேஷ் ஆபத்தின் அவர்களை கொல்லுவதற்கு என்ன பண்ணாங்க? நெருப்புல போட்டாங்கல்ல. செத்தாலும் பரவாயில்லையா, நீ வணங்க, நீ உருவாக்கின விக்கிரத்தை அப்படி இருந்தான். அது மரண சரீரம். இப்ப மரணத்தில் சரியில்லாமல் ஆத்மாவில் ஒரு மரணத்தை கொண்டு வர்றதுக்கு பாவத்தை கொண்டு வருவான். யாரு? எண்ணங்கள், நினைவுகள், உணர்வுகள், சிந்தைகள்ல பிசாசு என்ன கொண்டு வருவான்? இதை நம்ம என்ன செய்யணும்? ஜெயிக்கணும்ல. நேரடியாக வந்தா இவன் பிசாசு தான், பட ஏசு நாமத்தில் எடு அப்படின்னு என்ன செய்வான்? விரட்டிடுவான். அவன் நேரடியாக வராம மனிதர் மூலமாவே, சபைகள் இருக்கிற ஊழியக்காரன் மூலமாவே, லீடர்ஸு, மூப்பரோ எல்டரோ தலைவர்களோ இல்லை உடன் ஊழியர்களோ யார் மூலமாவது என்ன செய்வான்? பிசாசு தந்திரமாய் நம்மளை விளத்தறதுக்கு கையாளுவான். இதை எப்படி நம்ம ஜெயிக்கணும்? 2 வெற்றி. நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம், இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் சகல பாவங்களை நீக்கி, அவருடைய இரத்தத்தாலே மீட்பு, அவருடைய இரத்தத்தாலே பாதுகாப்பு, ஓகே. ஆனா இங்க வெளிப்பட விசேஷத்தில் ஆட்டுக்குட்டியானுடைய இரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் பொல்லாங்கனை. அப்ப இயேசு கிறிஸ்து நாமத்தால் அவர் இரத்தத்தால் ஜெயிக்கிறது மட்டுமல்ல, நம்முடைய சாட்சி வாழ்க்கை, கர்த்தர் என்னை ரட்சித்த விதம், அதுல இருந்து இதுவரைக்கும் நடத்தின விதம், நான் கர்த்தரை உறுதியாக பற்றி கொண்டேன், விசுவாசத்தை பற்றி கொண்டேன், அவருடைய நாமத்தை பற்றி கொண்டேன். எந்த சூழ்நிலை வந்தாலும் நான் கர்த்தரை ஆராதிப்பேன், நான் கர்த்தருடைய சபைக்கு போவேன், அவர் எனக்கு கொடுத்த ஊழியத்தை விடாமல் செய்வேன். இரவோஜத்தில் ஆள் வந்தாலும் வரலைனாலும், கணவன் மனைவி பிள்ளையா சொல்லிட்டாரு, 2 பேர் வந்து 2-3 பேர் வந்தாலே அப்புறம் என்ன? ஜனங்கள் வராங்க, 10-40 பேர் வராங்க. அப்புறம் வர வர வந்துட்டு இன்டர்வல் என்னது, நான் அந்த டீ சாப்பிட்ற 2 மணிக்கு முடிக்கிறோமா, அதோடு போயிடறாங்க சில குரூப்பு. கொஞ்சம் பேர் தான் இருக்கிறாங்க. அதனால் நம்ம ஊழிய என்ன செய்வோம்? சரி, மக்கள்லாம் வரலை, கொஞ்சம் பேர் தான் வராங்க, அதனால் 2 மணி ஆக்கி வச்சுக்குவோம், ஆல் நைட் ப்ரேயருக்கு பதிலாக ஆஃப் நைட் ப்ரேயர் வச்சுக்குவோம் அப்படின்னு முடிவு எடுக்கிறானா? அப்படி ஆரோக்கியத்தை கர்த்தர் டெஸ்ட் பண்ணுறாரு.
ஆனால் கர்த்தருடைய கிருபை, என் மகன் 1-2 பேர் இருந்தாலே நான் வந்துடுவேன்னு அவனுக்கு தெரியும். யார் வந்தாலும் வரையினாலும் அவனோ 2 பேரோ 3 பேர் இருந்தால் அவன் நடத்துவான்னு இதுவரை கர்த்தர் நடத்திட்டு வர்றாரு. அல்லேலூயா. அந்த இரவுச்சவத்தினாலே பல கிருபைகளை நாங்கள் பெற்றிருக்கிறோம். அல்லேலூயா. அது நம்மளுக்கு மற்றவங்களுக்கு ஏதோ என்னடா கொஞ்சம் பேர் வச்சுக்கிட்டு பாடிக்கிட்டு இருக்காப்புல, பேசிக்கிட்டு இருக்காப்புல, என்ன பண்ணுறது. ஆனாலும் பாருங்கள், அந்த ஜனங்கள் நைட் பேருக்கு வருது இல்லை, 28ஆம் முடிஞ்சிருச்சுல, அந்த 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 2 மணிக்கு போகாமல் அப்படியே இருந்தால் காலையில் அதிகாலையில் வாக்குத்தத்த மாதப்பிறப்பு ஆராதனை கலந்து கொண்டால் இன்னொரு ஆசீர்வாதம் இல்லை. அதை பிசாசு அவங்களுக்கு என்ன அடைச்சிவிட்டேன், தூக்கம் தான் பெருசுன்னு சொல்லிவிட்டு சொல்ல புரியுதா, எங்கே போயிட்டாப்புல, ஆஃப் நைட்டில் போயிட்டாப்புல. ஆனால் சில ஜனங்கள் இருந்தாங்க, அவங்களுக்கு ரெட்டிப்பான ஆசீர்வாதம். அல்லேலூயா. இதெல்லாம் அவங்களுக்கு புரியலை. இப்படிலாம் நல்ல விசுவாசிகளுக்கு, வைராக்கியமாக ஊழியம் செய்யணும் ஒப்பு கொடுப்பட்ட விசுவாசிகளுக்கு பிசாசு இப்படி தந்திரம் கொடுத்து நாளைக்கு பகலில் முழிக்கணும்ல, இத்தனைக்கு வேலை இல்லாமல் இருக்கிறாங்க. வீட்டில் சும்மா இருக்கிறவங்க போய் என்ன செய்கிறாங்க, நம்ம ஆளுகளாம் பகலில் வேலை பார்த்து நைட்டில் முழிச்சிட்டு மறுநாளைக்கு ஒரு நாள் சம்பளம் இல்லைன்னு பரவாயில்ல அப்படின்னு ரெஸ்ட் எடுத்துக்கிட்டாங்க. நேற்று நைட் பிரேக் வந்து ஃபுல்லாக முழிச்சிருந்தாப்புல இந்த பிரவீன்லாம் வேணாம். ஆனால் மறுநாள் வேலை இல்லை, 500 700 போயிட்டு போகுது. இதுதான் ஆண்டவர் பார்க்குறாரு. அல்லேலூயா. இப்படி தேவனுக்காக வைராக்கியமாக இருக்கணும். புரிஞ்சுக்கிட்டீங்களா? அதை மரணமே சரி. இப்போ நான் சொல்கிறேன் ஆத்மா மரணம். ஆத்மா மரணம் என்ன, பாவம் செய்ய வச்சுக்கிட்டா ஆத்மா செத்து போயிரும்ல. அப்போ இதை எப்படி நம்ம ஜெயிக்கிறது, ஜெயம் எடுக்கணுமா இல்லையா? அப்போ நேரடியாக தாக்குறது வேற, பாவத்தை செய்ய வச்சு நம்மளை ஆத்மாவில் அழிக்கிறதுக்கு அதான் விழுங்க பார்க்குறான் பிசாஸ். இது எப்படி ஜெயிக்கிறது சொல்லுங்களே? என்ன இருக்குது, நம்ம அந்த வசனத்தை போனீங்க, சாட்சியின் என்ன எந்தெந்த வசனத்தை நான் சாட்சியாக நிறைய பேர் சில வசனங்களை மட்டும் கடைபிடிச்சு வாழ்வாங்க, சில வசனங்களை கடைபிடிக்க மாட்டாங்க. சில பேர் எல்லா வசனங்களையும் என்ன செய்வாங்க, கடைபிடித்து வாழுவாங்கல்ல. அப்போ எல்லா வசனத்தையும் கடைபிடிச்சா தானே சாட்சியாக இருக்க முடியும். அதுதான். அப்போ ரகசிய வருகையில் நம்ம எடுத்துக்கொள்ளப்பட வேண்டுமென்றால் நம்முடைய வாழ்க்கை சாட்சியின் வாழ்க்கையாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. என்ன சாட்சி, நாங்கள் தான் வாரம் போகிறோம் அப்படி அல்ல. எந்த விதத்திலையும் இப்போ படித்து பார்த்தோம்ல 12:3 3 1/2 நட்சத்திரங்கள் யார், கர்த்தருக்காக எழும்பி பிரகாசிக்கிற ஊழியக்காரர்கள், தேவ பிள்ளைகள். அவர்களை 3 1/2 என்ன செய்கிறான், எப்படி இழுக்கிறான், வாயால் விழுங்கிறல்ல, வாழால். வாழ்னா அற்பம், அற்பமான காரியங்கள், சின்ன சின்ன காரியத்தில் பணத்தை காட்டி, மாம்ச இச்சைகளை காட்டி, சாப்பாடை காட்டி, புகழை காட்டி, அதில் என்ன செய்கிறா, கீழே விழுத்து ஆட்டிடுறான். இத்தனையே ஊழியர்கள் விழுந்து போயிருக்காங்க. அதில் தான் நம்ம என்ன செய்யணும், சாட்சி இல்லாமல் போயிட்டாங்க. இப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, நம்முடைய வாழ்க்கையை பிதா என்ன செய்கிறாரு, குமாரன் கையில் கொடுத்து விட்டார். இப்போ ஏசப்பா கிருபையினால் மெரிசிக்கப்பட்டிருக்கிறோம். அப்போ நம்ம ஒவ்வொரு வசனம், எனக்கு ஆவியானவரே எனக்கெல்லாம் ஜெபத்தில் கற்றுக் கொடுத்தாரு. யாருடைய நான் கற்றுக்கவே இல்லை, பரிசுத்தாவினா எனக்கு கற்றுக் கொடுத்தாரு. ஒவ்வொரு வசனத்துக்கு நான் கிருபை கேட்பேன். ஆண்டவர் இந்த வசனத்துப்படி நான் வாழணும், அல்லேலூயா, இந்த சத்தியத்தின்படி வாழணும், அதுக்கு கிருபை தாங்க. உங்கள் கிருபை இருந்தால் தான் வாழ முடியல, வாழ முடியாது. அப்படி உங்கள் ஜெபமாக இருக்கணும். அப்படி ஜெபம் பண்ணால் நிச்சயம் ஆண்டவர் அந்த கிருபை, அதை கடைபிடித்ததற்கு கிருபை கொடுப்பார் இல்லையா? அப்போ அதிகாலையிலே ஜெபிப்பதற்கு கிருபை கேட்கணும், கண் விழித்து ஜெபிப்பதற்கு கிருபை கேட்கணும். மாதம் 1 முறை வைக்கணும் நைட் பிரேயரு. அப்போ நம்ம வந்து ஜனங்கள் என்ன செய்யணும், அடுத்த மாதம் 1 முறையாவது நான் தூங்காமல் கண் விழித்து ஜெபிக்க கிருபை தாங்காப்பான்னு கேட்டு வந்தால் நம்ம எதுக்கு கேட்குறோம், எனக்கு என் பிள்ளைக்கு நல்லா படிக்கணும், என் பிள்ளைக்கு நல்லா வேலை கிடைக்கணும் அப்படிதான் கேட்குறேன். இடம் வாங்கணும், வீடு கட்டணும், சரி கல்யாணம் பண்ணியாச்சு, குழந்தை பாக்கியம், இதெல்லாம் கேட்குறோம் இல்லையா? இதுவும் பரலோகத்துக்கு தேவையா? பரலோகத்துக்கு எது? அப்படி கிருபை. எப்படி எல்லா வசனத்தையும் கடைபிடிச்சா தானே ரகசிய வரிகளை. அப்போ என்ன செய்யணும், நம்ம ஆளுகளை சிலது பெருந்தினிக்காரங்க இருக்காங்க, சாப்பாடுனா உபவாசத்தை என்ன செய்கிறாங்க, கேன்சல்டு. இவங்களாம் ரகசியம் தூக்க முடியுமா? அப்போ ஆண்டவரே இந்த பெருந்தீனி ஆகிய காரியத்தை நான் வெறுக்கணும் ஆண்டவரே, எனக்கு எப்போ கிடைக்குதோ அதை ஓகே, இதுதான் வேணும் அப்படின்னு எனக்கு அடிக்கடி பிசாசு என்ன செய்கிறா, அதில் இருந்து விலகி நான் எங்கே போனாலும் என்ன கொடுக்குறாங்களோ அதை வாங்கினா போதாப்பா,
அதை சாப்பிட்றதுக்கு அந்த கிருபையை தாங்க. இப்படி இருந்தால் தான் சாப்பிடுவேன் அப்படிங்கிற சொல்லக்கூடாது. பவுலுக்கு கொடுத்தீங்களா அந்த கிருபை, வாழ்ந்திருக்கும் தெரியும், அந்த கிருபையை தாங்க. அல்லேலூயா. இப்படி ஒவ்வொரு வசனத்துக்கும் நம்ம கிருபையை கேட்டோம்னா அவர் கொடுப்பார கொடுக்க மாட்டாரா? அப்படி செய்வோம் பண்ணுங்க. இதுதான் சாட்சியின் வசனத்தினாலும். புரிஞ்சுக்கிட்டீங்களா? சரி, இப்போ கிருபை மட்டும் போட்டால் போதுமா? எதுக்கு கிருபை கேட்கணும் நான் சொன்னேன். எதுக்கு கிருபை கேட்க சொன்னேன்? அதுக்கு வசனம் இருக்காளே, கவனிங்க. நம்முடைய எதிரியை ஜெயிப்பதற்கு நம்ம என்ன கேட்கணும்? முதல்ல ஆண்டவர்கிட்ட கிருபை மட்டுமல்ல, சத்தியத்தையும் கேட்கணும். அதான் அந்த 57:3 வாசிங்க. சங்கீதம் 57:3. என்னை விழுங்க பார்க்கிறவன் என்னை நிந்திக்கையில். என்னை விழுங்க பார்க்கிறவன் யார்? விழுங்கிறது வலுசர்ப்பம். வலுசர்ப்பம் யாரு? பிசாசு, சாத்தான். அவன் நம்மளை டச் பண்ண கூட இல்லை, அப்படி என்ன செய்யறான்? அப்படியே டெஸ்டா இப்ப அழிக்கிறதுக்கு வரான், விழுங்க பார்க்கறான். என்னை நிந்திக்கையில், உங்க ஊழியத்தை அழிப்பதற்கு, உங்களை எல்லாம் அழிச்சு பாதத்தை கொண்டு வருவதற்கு அவன் திட்டமிட்டு இருக்கான். அதை நம்ம என்ன ஜெயம் பண்ணணும்னா, அவர் பரலோகத்திலிருந்து ஒத்தாசை அனுப்பி. பாருங்க, பிதா நம்மளுக்கு பரலோகத்திலிருந்து ஒத்தாசை அனுப்புறாரா? அல்லேலூயா. நம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுறவர்களுக்கு அவர் ஒத்தாசை கொடுக்கிறவர். என்னை ரட்சிப்பார். என்னை ரட்சிப்பார். தேவன் தமது கிருபையையும், தேவன் தம்முடைய கிருபையையும் தமது சத்தியத்தையும் அனுப்புவார். சத்தியத்தை அனுப்புவார். அப்ப கிருபையை கேட்கிற மனுஷன் அந்த சத்தியத்தை கடைபிடிக்க ஆண்டவரேன், அதுக்குள்ள கிருபை தாங்கன்னு கேளுங்க. இதுதான் சாட்சியின் வசனத்தினால ஜெயிக்கிறது பிசாச. ஆழ்ந்த கொடுப்பார். இதுதான் யோவான் 1:14-17 வாசிங்க. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எப்படி என்ன பண்ணாரு? அவர் சத்தியத்தினாலும் கிருபையினாலும் பாருங்க, கிருபையும் சத்தியத்தினால் இயேசு கிறிஸ்து நிறைந்தது போல நாம் நிரப்பப்படுவதற்கு தேவனிடத்தில் கேளுங்கள், அப்பொழுது அவனுக்கு. நம்ம எதை கேட்கிறோம்? உலகத்து குறித்து கேட்கிறோம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அது நீதியும் தேடுங்கள், அப்பொழுது எல்லாம். அப்ப என்ன அர்த்தம்? முதலாவது நம்ம கேட்க வேண்டியது, ஆண்டவரே உம்முடைய சத்தியத்தை கடைபிடிப்பதற்கு வேண்டிய கிருபை தாரும். ஒரு சத்தியம் இல்லை, 2 சத்தியம் இல்லை, அநேக சத்தியங்கள் இருக்கு. நான் ரகசியவர்கள் எடுத்துக்கொள்ளப்படணும்னா, என் சபை மக்கள் எல்லாரும் எடுத்துக்கொள்ளப்படும்னா, எனக்கு மட்டுமல்ல என் ஜனங்களுக்கு எல்லாருக்கும் கிருபையும் அந்த சத்தியத்தையில் நடப்பதற்குள்ள கிருபையை தாங்கப்பான்னு கேட்கணும். அல்லேலூயா. சரி, அதான் அதிலே 17 வருங்க, அதே வசனம். எப்படி எனில் நியாயப்பிரமாணம் மோசேயின் மூலமாய் கொடுக்கப்பட்டது. பாருங்க, பழைய ஏற்பாட்டு காலத்துல மோசே மூலமா நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது. கிருபையும் இப்ப கிருபையும் சத்தியமும். இப்ப ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன செய்யறாரு? கிருபை மட்டும் கொடுக்கிறாருல்ல, சத்தியத்தின்படி வாழ்வதற்கு நம்மளுக்கு என்ன செய்யறாரு? கிருபை கொடுக்கிறாரு. சத்தியத்தின்படி வாழ்வதற்கு தான் கிருபை கொடுக்கிறாரு. இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாயின. பாருங்க, இயேசு கிறிஸ்து மூலமாய் உண்டாயின. 1:17 யோவான் 1:17. அப்ப இயேசு கிறிஸ்து என்ன செய்யறாரு? அப்பா நீ என் சத்தியத்தின்படி வாழ்வதற்கு கிருபையை தாரப்பா. நீ கேட்க மாட்டேங்கிறிய. புரிஞ்சுக்கிட்டீங்களா? இதைத்தான் எபிரேயர் 8:10 புதிய உடன்படிக்கை எங்கே எழுதுறாரு தெரியுமா? நம்ம இருதயத்தில் எழுதி வைக்கிறார். அப்போ அந்த இருதயத்தில் எல்லா சத்தியங்களையும் வச்சுக்கணும். நம்ம பரிசுத்த வேதத்தில் எழுதுறதுக்கு மட்டுமல்ல, அது அப்படியே இருதயத்தை என்ன செஞ்சிடணும்? கொண்டு வந்து விட வேண்டும். அதுக்குள்ளே இருதயத்தை கேட்கணும், அதுக்குள்ளே கிருபையை கேட்கணும். அதுதான் கர்த்தர் எனக்கு என்ன பாடலை கொடுத்துருக்காரு? சரி, அந்த பாடலாம் தெரியும், நேரம் ஆகும், கடைசி முடிங்க. இல்லை, அதுக்கு முன்னாடி கை கொண்டு ஜெபித்ததை கை கொண்டு நடக்க கிருபை தாரும் தேவா. ஜெபித்ததை கை கொண்டு நடக்க கிருபை தாரும் தேவா. உன் கிருபை தாரும் தேவா, கிருபை தாரும் தேவா, கிருபை தாரும் தேவா. சரி போட்டு. அப்ப வேதத்தை வாசிக்க மட்டுமல்ல, வேதத்தை தியானிக்க மட்டுமல்ல, அடுத்து தியானிச்சதை செபிக்கணும். செபிச்சது மட்டுமல்ல, செபிச்சதை அது மட்டும் கை கொண்டு மட்டும் நான் மட்டும் போடுற போனால் போதுமே, அதை போதிக்க சொல்லுங்க. இதெல்லாம் செஞ்சாதான் சிங்காசனால இடம் கிடைக்கும். அல்லேலூயா. அப்போ ஒவ்வொரு இதில் நான் எனக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுத்ததுனால பாடலாம் அப்படியே கொடுத்து விட்டார். எல்லாத்துக்கும் கிருபை வேணும். சத்தியத்தை கை கொண்டு நடப்பதற்கு கிருபை தான். இப்படி இருக்கவனே சாத்தான் ஒன்றும் டச் பண்ண முடியாது. இவன் போனால் முடியாதியா, வேத வசனத்தை உடையவனாக இருக்கிறான், சத்தியத்தை முடி வாழ்கிறான், ஒன்றுமே பண்ண முடியாதுன்னு என்ன போயிடுவான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்து ரோமர், அதெல்லாம் இல்லைங்க, ரோமர் 6:17. இதுக்கு பேர் உபதேச சட்டம்.
அப்போஸ்தலருடைய உபதேச சட்டம் எல்லாம் சொல்லுவான். இயேசுனார் தான் முக்கியமையா, 4 சுவிசேஷம் தான். அப்போஸ்தலர் சொல்கிற உபதேசம் அது வேண்டாமையா, இயேசுனார் எங்களை போதுமா. இப்படி பேசுகிறவன் வர முடியாது. ஏன்னா என்னுடைய அடிச்சுவட்டை ஃபாலோ பண்ண நீங்கள், அப்போ அப்போஸ்தலர் அடிச்சுவட்டை ஃபாலோ பண்ண தான் அவங்க நிருபங்கள் எழுதுனாங்க. அப்போ இயேசுனார் மட்டும் போதும், அப்போஸ்தலர் வேண்டாம், அப்போஸ்தலர் உபதேசம் வேண்டாம் சொல்கிறவள ரகசியம் வரை எடுத்துக்கொள்ள முடியாது. புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஆனால் அப்போஸ்தலர் சொல்கிற உபதேசம் கடைபிடிக்கணும். அவங்கள இயேசுனார் 4 சுவிசேஷம் மட்டும் சொன்னதை மட்டும் பிடிச்சிக்குவாங்க. ஆனால் அவர் சொல்கிற வசனம், நான் போய் பரிசுத்த வருவார், நான் கற்றுக்கொண்டதை அப்படியே அவர் உங்களை போதிப்பார் அப்படின்னு சொல்கிறார். அதை நீங்கள் அப்படியே நீங்கள் என்ன செய்யுங்க, ஃபாலோ பண்ணி நடங்க அப்படிங்கிறார் அப்போஸ்தலர்கிட்ட. சரி, போகட்டும். சரி, ரோமர் 16:6-17 உபதேச சட்டம். மனப்பூர்வமாக கீழ்ப்படியவர்களுக்கு கிருபை என்ன செய்வாரா? கீழ்ப்படியவர்களுக்கு தான் பரிசுத்த ஆவியை ஆண்டவர் கொடுக்குறார். யாக்கோபு 4:7 தேவனுக்கு கீழ்ப்படி, பிசாசுக்கு. ஆமாம், அப்போ யாருக்கு பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை கொடுக்குறாரு? வார்த்தைகளுக்கு, வசனத்துக்கு, சத்தியத்திற்கு யார் கீழ்ப்படுகிறார்களோ அவர்களுக்கு அந்த அபிஷேகத்தையும் கிருபையும் கொடுக்குறார். அதனால் ரோமர் 16:19-20 சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களை கீழே. இப்படிலாம் இருந்தால் தேவனே நம்மளுக்காக யுத்தம் பண்ணி சாத்தான் நம்ம காலில் போடுவார், நம்ம மிதிக்கணும் இயேசு நாமத்தினால. ஹல்லேலூயா. இதான் என்னது? சாட்சியின் வசனம். அப்போ அந்த சாட்சி வசனம் எல்லா சத்தியத்தையும் கடைபிடித்தால்தான் சாத்தான் நம்மளை பார்த்து என்ன செய்வான்? நடுநடுங்குவான். நம்ம சொல்லும் பொழுது கீழ்ப்படிஞ்சு அவன் ஓடி போடுவான். சில வசனத்தில் கீழ்ப்படிய மாட்டாங்க. ஆனால் அந்த ஊழியக்காரா தேவைப்பிள்ளையா அந்த பிசாசே போகணும். நீ முதல்ல கீழ்ப்படிறியா? நீ தேவனுக்கு இல்லை உனக்கு வைத்திருக்க ஊழியக்காரன் கீழ்ப்படியல, அப்போ நீ சொன்ன நான் இப்படி கீழ்ப்படிச்சு போவேன் அப்படின்னு பிசாசை எதிர்த்து பேசுவான். சரி, அப்போ நான் கேட்குறேன், சாட்சியின் வசனத்தினால் பொல்லாங்கனை செய்திருக்கு. இப்போ சாட்சி வசனம் மட்டும் போதுமா? கவனிக்கப்பா, கிருபையும் சத்தியமும் சொல்லிட்டேன், போதுமா? தெலுங்கானாவுக்கு போயிருந்தேன். அங்கே பார்த்தா நிறைய சபைகள் பரிசுத்த ஆவியோட அபிஷேகம் இல்லாத பிரதர் சர்ச், நாம் சகோதரர்கள், உங்களை ஒருவனும் குரு என்று போதர் என்று அழைக்காதீர்கள். அதை பிடிச்சிக்கிட்டான். இப்போ இயேசுனார் தான் சொன்னார், உங்களை ஒருவனும் போதர் என்று சொல்லக்கூடாது. குரு தேவகுமார் ரைட்டு, போதகர் ரைட்டு. அப்போ நிருபத்தில் பவுல் மூலமாக பரிசுத்த ஆவி என்ன செய்கிறாரு? 5 ஊழியத்தை எபேசியர் நிருபத்திலையும் கொரிந்து நிருபத்தில் எழுதுகிறார்ல. அப்போஸ்தலர், தீர்க்கதரிசி, மேய்ப்பர், சுவிசேஷகர், போதகர், சுவிசேஷன் 5 வகை ஊழியர் இருக்குல்ல. அது யார் எழுதுனது? பரிசுத்த ஆவியானவர் தானே, அவரும் தேவன் தானே. அந்த வசனத்தை பிசாசு என்ன செஞ்சுட்டான்? அதனால் நம்மளாம் போதவரே பாஸ்டர் யாரும் கூப்பிடாதீங்க, நாம் சகோதரர்கள், நம்மளுக்கு தலைவரெலாம் இயேசு தான். அதனால் உட்காரு, வந்தோடனே நீ ஜெபம் பண்ணு, நீ ஆராதனை நடு, இன்றைக்கி நான் என்ன செய்யணும் செய்தி, அடுத்த வாரம் கூறுவாங்க, நீ செய்தி ஓடுமா? ஆனால் அந்த சபைகளுக்கு தான் பிசாசு நிறையா கிடக்கு. இப்போ போனேன், விபரீதம் போனோம்ல, அந்த சபைக்கு போகிற பிள்ளைகளுக்கு அசுத்த ஆவி இருந்து பக்கத்தில் குடியிருந்தாங்க. வந்து சத்தியத்தை எடுத்து சொல்லி அந்த ஆவியில் விரட்டணும், ஆண்டவர் நாம மைமடைவதாக. அப்போ வசனம் இருக்குது, வார்த்தை இருக்குது, ஆனால் அவருடைய என்ன இல்லை? பரிசுத்த ஆவியானவர் இல்லை, அபிஷேகம் இல்லை. அப்போ பரிசுத்த ஆவியுடைய என்ன செய்யணும்? நம்மளுக்கு இருக்கணுமா இல்லையா? இப்போ நம்ம ஜீவன்ராஜ் கூட போயிட்டு வந்தேன், வந்து சொல்லலாம், ஃபோனில் சொல்கிறான், சார் அங்கே ஊழியம் உண்மையாக எந்த ஊழியமும் உண்மையே இல்லை, எல்லாம் பிஸ்னஸ் தான். நம்ம ஊழியத்தை பார்த்தோன்னே நீங்கள் தான் அடிக்கடி வரணும், ஊழியர்களுக்கு அனுப்புங்க, நிறையா மக்களை அறுவடை செய்யலாம் அப்படின்னு. அதுக்கு ஒன்று தெலுங்கு வேணும், இல்லைன்னா ஹிந்தி வேணும். நிறைய மக்கள் ரெடியாக இருக்கிறாங்க. நம்ம போய் ஜெபம் பண்ணும் பொழுது அற்புதம் நடக்குது, தீர்க்கதரிசனம் வெடிக்குது, விடுதலை கிடைக்குது, அவ்வளோ ஏசு ஏற்றுக்கிறான். வழி நடத்திருக்க ஆட்கள் ஒரு இடத்துல இல்லை, ஏகப்பட்ட இடமா இருக்குது. ஒரு ஆள் எப்படி போக முடியும்? அது அடிக்கடி போகணும். ஏதுக்கு இங்கே நம்ம இருக்கிற ஆட்கள் இருக்குல்ல, இங்கே கொஞ்சம் ஹிந்தி படிச்சுங்கப்பா, ஷாமலா படி, மக்கள் இன்னும் வாலிபரில் பல மொழியில் ஹிந்தி தெலுங்கு இந்த மாதிரிலாம் படினா அந்த பார்டர்
மத்திய பிரதேசம் பாடலில் நிறைய மக்கள் ஊழியர், அந்த ஊழியர், இப்படிப்பட்ட ஊழியர், சத்தியமுள்ள உண்மை உள்ள ஊழியர் தான் எங்களுக்கு வேணும். எல்லாம் பிஸ்னஸ்ஸு, அற்புதம் நடக்க மாட்டேங்குது, எல்லாம் பிசாசு சபைகளை கிடக்கு, நீங்கள் வந்து ஜெபம் பண்ணால் இப்படி போகுது, அதை பார்த்து மக்கள் ஆச்சரியப்படுறாங்களே, நிறைய அறுவடை செய்யலாமா? அப்போ நம்மளுக்குள்ள யார் இருக்கிறா? பரிசுத்த ஆவியானவர், வல்லமை. அல்லேலூயா. தீர்க்கதரிசனம் வெடிக்குது. இந்த மாதிரி நேற்று இந்த மாதிரி பாவம் செஞ்சு ஆண்டவர் காப்பாற்றுனா என்னோட நம்ம செஞ்சது இவருக்கு அப்புறம் தெரியுது. அதான் தீர்க்கதரிசனம். சரி, போகட்டும். கலாத்தியர் 3:14, அப்போஸ்தலர் 5:32 வாசிங்க. தேவன் அவருடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவை யார் விசுவாசிக்கிறாரோ அவர்களுக்கும் அந்த கீழ்ப்படியவர்களுக்கு என்ன கொடுக்கிறாரா? பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை தருகிறார் என்று நம்ம பார்க்கிறோம். அந்த பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்ட நாம் என்ன செய்யணும்? இங்கே சபை மக்கள் இன்னைக்கு இருக்கிறீங்க, டெய்லி என்னை அப்படி தான் ஆண்டு நடத்துகிறாரு. அதை அனுபவத்தை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். டெய்லி நீங்கள் காலையில் எந்திரிச்சிடணும், அதிகாலையில் எழுந்திரிச்சிடணும். ரோமர் 15:15 எடுத்துவீங்க. ரோமர் 15:15 சீக்கிரம் ஷார்ட்டாக, மொத்தம் 6 பாயிண்ட் இருக்கு. ஷார்ட்டாக சொல்லிட்டு போறேன். அப்படி இருந்தும் சகோதரரே, புறஜாதியாராகிய பலி பரிசுத்த ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்பட்டு, பாருங்க, புறஜாதியா இருக்கிற மக்களை கர்த்தரா இயேசு ஏற்றுக்கொண்ட பிற்பாடு பரிசுத்தம் நம்மளை என்ன செய்யறாரா? பரிசுத்தமாக்குறார். அல்லேலூயா. அது ஒரு நாள் 2 நாள் அல்ல, டெய்லி தேவனுடைய சமூகத்தில் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அது நீதியும் தேடுங்க. அப்பொழுது எல்லாம் அப்போ தேவஸ்தானம் அமரும் பொழுது நாம் பரிசுத்தனுடைய அபிஷேகத்தை பெற்றிருக்கிறது மட்டுமல்ல, அதை புதுப்பித்துக் கொள்ள வேண்டும். கொஞ்ச நேரமாவது ஆண்டோடைய பிரசனத்துக்கு என்ன செய்யணும்? புதுப்பித்துக் டெய்லி வாசிமா. தேவனுக்கு பிரியமான பலியாகும்படிக்கு நான் தேவனுடைய சுவிசேஷ ஊழியத்தை நடத்தும் ஆசாரியனாயிருந்து புறஜாதிகளுக்கு இயேசு கிறிஸ்துவினுடைய ஊழியக்காரன் ஆகும் பொருட்டு தேவன் எனக்கு அளித்த கிருபையினாலே உங்களுக்கு ஞாபகப்படுத்தும்படிக்கு இவைகளை நான் அதிக தைரியமாய் எழுதினேன். ஆதலால் நான் தேவனுக்குரியவைகளை குறித்து இயேசு கிறிஸ்துவை கொண்டு மேன்மை பாராட்ட எனக்கு இடம் உண்டு. சரி, போதும். இதுல எப்படி அப்படின்னா 15:15 அப்படி ரோமர் தான் படிச்சா. இதில் எப்படின்னா டெய்லி நாம் அவரிடம் ஒப்பு கொடுத்துடணும். எதை ஒப்பு கொடுக்குறோம் சொல்லுங்க? பரிசுத்த ஆவி அபிஷேகத்தில் நிரம்பணும். நிரம்பின பிற்பாடு நம்ம எல்லாவற்றுக்கும் ஜெபிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம எதை ஒப்பு கொடுக்கணும் தெரியுமா? நம்மளை சுத்திகரிப்பதற்கும் நம்மளை பரிசுத்தமாக்குறதுக்கும். யார் பரிசுத்த ஆவியினால நம்மளை பரிசுத்தமாக்க முடியும்? தேவனுடைய வார்த்தை இருக்குது, வசனம் இருக்குது, சத்தியம் இருக்குது. ரெண்டாவது என்ன செய்யணும்? பரிசுத்தாவை நம்மளை அன்னைக்கு நம்மளை பரிசுத்தாவை நடத்தணும், நடக்கணும். இன்னைக்கு என்னை யார் நடத்தணும்? நாளைக்கு யார் நடத்துறது? எல்லாம் ஹோலி ஸ்பிரிட் தான். 3 வருஷமாக இயேசுனார் வழி நடத்தினார். யாரை? 12 அப்போஸ்தலர்களை. நான் பரலோகத்துக்கு போகிறேன், போன ஒருபாடு தேட்டவரால் அனுப்புகிறேன். அவர் உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலனடைந்து சாட்சியாக வாழுங்கன்னு சொல்கிறார் எல்லா இடத்துலையும். அப்போ ஒவ்வொரு நாளும் சாட்சியாக வாழ்வதற்கும், ஒவ்வொரு நாளும் தேவசத்தை நிறைவேற்றுவதற்கும் நம்ம யார்கிட்ட என்னத்தை ஒப்பு கொடுக்கணும் தெரியுமா? என் சிந்தையை ஒப்பு கொடுக்கணும். முதல்ல நான் கண்ணை ஒப்பு கொடுக்குறேன். என்னுடைய கண்ணை, ஆவியானவரே நான் மனுஷன்தான், ஆனால் நீங்கள் பரிசுத்த ஆவியார். அல்லேலூயா. இந்த கண்களுக்கு கலிக்கத்தை போடுங்க. பரலோகத்தை பார்க்கணும், ஏசாப்பா உங்களை பார்க்கணும், அடுத்து யாரை பார்க்கணும்? தூதர்களை பார்க்கணும், அங்கே இருக்கிற பரிசுத்தவான்களை பார்க்கணும். நீ எழுதி கொடுத்த பரிசுத்த வேதத்தை நான் பார்க்கணும். அதுக்குள்ளே கிருபை தாங்கப்பா. வேறு எந்த கண்களுக்கு மாம்ச இச்சைகள், அசுத்தமான காரியங்கள், பாவங்கள் செய்ய வைக்கிறெல்லாம் கண்களை பார்க்கவே கூடாது. அதுக்குள்ள அபிஷேகத்தை தாங்க, அதுக்குள்ள கிருபையை தாங்க. ஹல்லேலூயா. இப்படிதான் ஜெபம். இதான் ஒப்பு கொடுக்கறது. பிதாவுக்கு நம்மளுக்கும் ஒரு கனெக்ஷன் வேணும். அது பரிசுத்த. அப்போ கண்ணு, அப்படி இருதயம், அப்புறம் என்னது? வாயில் என்னென்ன இருக்கு? உதடு, நாக்கு, அது சேர்த்து வாய். அல்லேலூயா. தம்பி ஆராதனை எடுக்க முடியல, பாடுன்னு. அப்போ ஒரு வெளிப்பாடு கிடச்சிச்சு எனக்கு. அப்பா பிதாவின் கூட அனைத்தீரே அப்படி ஒரு ஸ்டான்ஸாக வந்துச்சுல்ல, சொல்லு. இல்லை முத்தம் கொடுக்குறோன்னு வருது. அனைத்து முத்தங்கள் கொடுத்து சொல்லுங்க. நெஞ்சார அனைத்து முத்தங்கள் கொடுத்து உமக்கு நன்றி. இப்படி பாடும் பொழுது பின்னாடி இருந்துக்கிட்டு எனக்கு ஆவியன் என்ன சொன்ன தெரியுமா? இந்த வாய் கிறிஸ்துவை அறியதுக்கு முன்னாடி, கிறிஸ்துவை தேவகுமாரன் ஏற்றுக்கொள்வதற்கு முன்பதாக நம்ம பாவியாக இருந்தோம்.
இந்த பாவி, இந்த வாய் உதடு நாவு என்னென்ன பாவம் செஞ்சிச்சு? இப்போ உதாரணம் வேண்டாயா? இருப்பா, அதில் நான் கேட்கலை, நான் வாய்க்கு தான் வந்திருக்கிறேன். இந்த வாய்க்கு வெளிப்பாடு கிடச்சிருச்சு சொல்கிறேன். இங்கே கல்யாணம் பண்ணவங்க இருக்கிற எல்லாரும் ஏஞ்சலை தவிர. இப்போ கணவன் மனைவியும் தன்னை அன்பை, வெளிநாட்டில் அந்த அன்பை வெளிப்படுத்துறது எப்படி கொடுப்பாங்க? கிஸ், முத்தம் கொடுப்பாங்க. அப்போ அந்த பல் விளக்காம 4-5 நாள் பல் விளக்காம இருந்து கணவன் முத்தம் கொடுக்கும் பொழுது இது மயக்காலில் வேணும் பொண்டாடியே வேண்டான்னு ஓடிடுவேன். ஆமாம், அதான் பொண்டாடியே எனக்கு வேண்டான்னு அவன் ஓடிடுவேன். ஒருவேளை இவன் வாயில் அந்த நாத்தம் வாய் இருந்துச்சுன்னா பொண்டாடிக்காரி எனக்கு புருஷனே வேண்டாயா. அதனால தான் வெளிநாட்டில் என்ன ஆகுது, அடிக்கடி நிறைய டைவர்ஸ். அப்போ என்ன இல்லை, எனக்கு கிடைச்ச இந்த ஆராதனை வெளிப்பாடு ரொம்ப சந்தோஷம். இதை நான் போகிற இடத்துல சொல்ல போகிறேன். அவ்வளோ பேரும் குடிச்சிட்டு போதைக்காரன் இருக்கிறான், ரசிக்கப்படுறான், இல்லை சிகரெட்டு குடிக்கிறான், அடுத்து கஞ்சா. சரி, இது லாகரி வஸ்து. இன்னொன்று வாய் பொய், புறம் சொல்லுது, புறணி பேசுறது, குற்றப்படுத்துறது, நீதிமான துன்மார்க்கன்னு சொல்லி துன்மார்க்கனே. இப்படி வாயிலெல்லாம் பேசுகிற இந்த வாயை ஆண்டவருடைய இரக்கம் கிருபையால் ரசிக்கப்பட்டதுனால அவர் நம்மளை முத்தம் கொடுக்கும் பொழுது தேவனே அவருடைய பரிசுத்த மாதிரி நம்மள்ட்ட இல்லை, இருந்தால் நம்மள்ட்ட என்ன செய்கிறாரு? ஃபாதர் அருமையாக பாடல் எடுத்திருக்காரு அந்த பாடல். அவர் முத்தம் கொடுக்குறாருயா. நம்ம எவ்வளோ பாவியாக இருந்தாலும், நம்ம இந்த வாய் எவ்வளோ பாவம் செஞ்சுருந்தாலும், என்ன காட்டி கொடுத்துருந்தாலும், பேசியிருந்தாலும் அதெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு அவருடைய ரத்தத்தை கழுவப்பட்டு நம்மளை முத்தம் செய்கிறாரு. அந்த அளவுக்கு நம்ம தகுதியா? இந்த ஆராதனை எனக்கு வெளிப்பட்டது இந்த வெளிப்பாடு. முத்தம் கொடுக்குறது நம்ம வேறு யாருக்கும் இல்லை. யாருக்கு முத்தம் கொடுப்பான்? ரொம்ப அதிகமாக நேசிக்கிற குழந்தைய எடுப்பான், மனைவியை தான் பார்ப்போம். இதை காட்டிலும் இவன் பெரிய அவர் ஆண்டவர். அவரோட முத்தம் கொடுக்கும் பொழுது என் வாய் என் ஆண்டவர் முத்தம் கொடுக்கணும்னா அவருடைய வாயை போல என் வாய் இருக்கா? அவர் உதடுகளை போல என் உதடுகள் இருக்கா? அவருடைய நாக்கை போல கிருபையில வார்த்தைகள் அவரது புறப்பட்டுச்சுல. யார்கிட்ட? என் வாய் கிருபையில வார்த்தையா புறப்பட்டுச்சா? அதுக்கு பரிசுத்த நம்மளுக்கு என்ன செய்யணும்? இருக்கணும்னா ஒவ்வொரு நாளும் இந்த நாவு, உதடுகள், வாய் எல்லாம் ஆவியானோட ஒப்பு கொடுக்கணும். அவரே என்னை பேச வைக்கணும். சுயமாக பேச மாட்டப்பா, அதுக்குள்ளே கிருபை தாங்கன்னு கேட்கணும். அல்லேலூயா. இப்படி காது, கை, கால் என் இஷ்டத்துக்கு போகக்கூடாது, ஆண்டவரை இழுத்துக்கிட்டு போகணும். இப்படி எல்லா அவயங்களையும் யாருக்கிட்ட ஒப்பு கொடுக்கணும்? டெய்லி ஒப்பு கொடுக்கணும். அல்லேலூயா. இப்படி இருந்தால் சாத்தான் நம்மளை டச் பண்ண முடியாது. அப்போ சாட்சியின் வசனம் பார்த்தோம். இப்போ என்ன செஞ்சிடான்? பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம். யாத்திராம இப்படி இருந்தால் ஏசாயா 59:19 என்ன வருது தெரியுமா? சத்துரு நம்மளுக்கு விரோதமாக எப்படி வருவா? வெள்ளம் போல வருவா. வெள்ளம் என்ன? முப்படக்கூடிய சொல்கிறாங்கல்ல. அப்படி பல கோடி அசுத்தாவிகள் நம்மளுக்கு விரோதமாக வந்தால் நம்மளுக்கு இருக்கிற பரிசுத்தாவியானவர் சொல்லுங்க, அவனுக்கு விரோதமாக கொடியேற்று. கொடி என்ன தெரியுமா? வெற்றி. 47 சுதந்திரம் பெற்றோம்ல, பெற்றோன்னு என்ன செய்கிறாங்க? இந்தியாவில் சுதந்திரம் பெற்ற ஒரு கொடி ஏற்றுறாங்கல்ல. அப்படியே பரிசுத்த நம்மளுக்கு என்ன செய்வாராம்? அவே பரிசுத்தனுடைய அபிஷேகத்தை நிரம்ப வேண்டும். நிரம்பி வழிந்து ஓட வேணும். இதெல்லாம் காலை வேலையை செஞ்சிடணும். அந்த வேலையை யாத்திராம 7, 10, 12 வாசிங்க. அதில் ஆரோனுடைய கோல் போடுறான். மந்திரவாத கோலில் என்ன ஆகுது? ஒன்றுனா எது விழுங்குது? அவன் அது சாத்தான் ஆரோனுடைய கோலை விழுங்கலாம்னு நினச்சிக்கிட்டு போடுறான். இப்போ தேவரால் அழைக்கப்பட்ட ஊழியக்காரருடைய கோல் என்ன ஆகுது? எல்லாத்தையும் விழுங்குது பாருங்க. அது எதனால? பரிசுத்தனுடைய வல்லமையினால. யாத்திராம 7, 10-12. மோசேயும் ஆரோனும் பார்வோனிடத்தில் போய் கர்த்தர் தங்களுக்கு கட்டளையிட்டபடி செய்தார்கள். ஆரோன் பார்வோனுக்கு முன்பாகவும் அவன் ஊழியக்காரருக்கு முன்பாகவும் தன் கோலை போட்டான், அது சர்ப்பமாயிற்று. அப்பொழுது பார்வோன் சாஸ்திரிகளையும் அவர்கள் ஒவ்வொருவனாக தன் கோலை போட்ட போது அவைகள் சர்ப்பங்கள் ஆயின. ஆரோனுடைய கோலோ அவர்களுடைய கோல்களை விழுங்கிற்று. ஆரோனுடைய கோல் எல்லா மந்திரவாதிகளுடைய கோலை விழுங்கினது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ தேவன் அழைக்கப்பட்ட தேவ ஊழியக்காரனே, தேவ ஊழியக்காரியே, தேவனுடைய சபையே, நீங்கள் பரிசுத்த ஆவியால் வல்லமையில் நிரப்பப்படுகிற பொழுது உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற தீய வல்லமைகள், சாத்தான் இல்லை, சாத்தான் மூலமாகக்கூடிய மனிதர்கள் கூட, சாத்தான் மூலமாகக்கூடிய தீய வல்லமைகள், அது எந்த காரியங்கள் இருந்தாலும் கர்த்தருடைய ஆவியோடு இருந்து நம்மளுக்கு வெற்றி கொடி பிடிப்பார். அல்லேலூயா.
அடுத்து இதுதான் சொல்கிறாரு 1 பேதுரு 5:8 என்னது, உங்கள் எதிராளியாய் பிசாசனவன் கெர்ச்சிக்கிற சிங்கம்பலை எவனை விழுங்கலாம் என்று வகை வழி தேடுகிறான். ஆனால் நம்மளுக்கு பரிசுத்தாவியானவர் நம்மளை வெற்றிபடி பிடிக்கிறார் என்று வசந்த சொல்லணும். 1 யோவான் 4:4 உலகத்தில் இருக்கிறவனிலும் நீங்கள் சொல்லணும், உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் எண்ணில் இருக்கிற மகா பெரியவரப்பா. ஹல்லேலூயா. எனக்கு ரோமம் எழுப்புற எந்த ஆயுதமும் இப்படிப்பட்ட வசனங்களை எடுத்து நம்ம கையாளணும். அது இன்னொரு தேவனுடைய வார்த்தையில் வருது, அதை பார்த்துக்குவோம். 4வது எதை பார்த்தோம், சாட்சியின். அடுத்து பரிசுத்தாவினுடைய அபிஷேகம் டெய்லி நம்ம எடுக்கணும். அபிஷேகம் ஞாயிற்றுல மட்டும் அபிஷேகம் நேரம் நிலக்கூடாது. டெய்லி காலையில் ஒப்பு கொடுத்தல் வேணும். பரிசுத்தாவின் நேரம் அப்படியே ரெனியூவல் பண்ணணும், புதுப்பிச்சுக்கிட்டே இருக்கணும், அவருடைய பிரசனத்தில் இருக்கணும். அடுத்து எபிரேயர் 4:12 தேவனுடைய வார்த்தைகள் இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். தேவனுடைய வார்த்தை இருபுறமும். சங்கீதம் 149:6-9 அதை எழுதிங்க. அதெல்லாம் தேவனுடைய வார்த்தையை தான் இருக்குது. அவஸ்தை எல்லாமே இருக்குவேன். சங்கீதம் 149:6-9 தேவனுடைய வார்த்தையானது. சங்கீதம் 149:6 ஜாதிகளிடத்தில் பழிவாங்கவும் ஜனங்களை தண்டிக்கவும் அவர்களுடைய ராஜாக்களை சங்கிலிகளாலும் அவர்களுடைய மேன்மக்களை இருப்பு விலங்குகளாலும் கட்டவும் எழுதப்பட்ட நியாய தீர்ப்பை அவர்கள் பேரில் செலுத்தவும் அவர்கள் வாயில் கர்த்தரை உயர்த்தும் துதியும். பாருங்க, அவர் வாயிலே கர்த்தரை துதியும் அவர்கள் கையில் இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். அவர்கள் கையில இருபுறமும் உள்ள பட்டயம், இருபுறம் கருக்குள்ள பட்டயம். இந்த கணம் அவருடைய பரிசுத்தவான்கள் யாவருக்கும் உண்டாகும். ஆண்டவரே ஊழியக்காரர்களுக்கு இந்த கணத்தை கொடுத்துருக்கிறார். என்ன கணம்? இருபுறம் கருக்குள்ள பட்டயத்தை வச்சுட்டு எக்காலத்தை ஊது, துதி, சோத்திரம் பண்ணு. அப்படி பண்ணுகிற பொழுது சாத்தானுடைய வெள்ளமே விழுந்து போய் நம்மளை ஒன்றும் டச் பண்ண முடியாதுங்கிறாரு. அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை இன்னும் உங்களுக்கு தெரியும். மத்தேயு 4:1-2 படித்து பார்த்தீங்கன்னா 40 நாட்கள் வனாந்தரத்துக்கு என்ன செய்கிறாரு, உபவாசத்துக்கு போகிறார். அங்கே அதில் முடிச்சுட்டு வரும்பொழுது 3 சோதனை வருது. அதில் எதில் ஆண்டவர் ஜெயிச்சார்? தம்முடைய வார்த்தையினாலே 3 ஜெயிக்கிறார். அல்லேலூயா. அப்போ சாட்சி வசனம், அந்த சத்தியம், கிருபை சத்தியம் மட்டும் பத்தாது, பரிசுத்தாவில் நிரம்பப்படுறது மட்டுமல்ல, தேவன் நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட தேவனுடைய வார்த்தை இருவரும் கருக்குள்ள பட்டயம் இருக்கே, அந்த வார்த்தை வசனத்தை வச்சு அடிக்கணும் சாத்தான. அல்லேலூயா. வெறுமனைக்கு விசுவாசம் இருக்குது, நான் ஆண்டவரோட பிள்ளை, நான் என்ன பாவம் செஞ்சேன், ஆண்டரை காப்பாற்ற அமைதியாக இருந்துக்கிட்டால் முடியாது. சாதை ஈஸியாக விழுங்கிடுவான். அவனோட யுத்தம் பண்ணணும். அதுக்கு ஒரு டாபிக் இருக்குது. சரி, மத்திய 4:1-11 குறிச்சிங்க. அடுத்து வாக்குத்தத்தங்கள் 2 கொரிந்தியர் 1:1 அதிகாரத்தில் 20 வசனம் இருக்குது. வாக்குத்தத்தம் 2 கொரிந்தியர் 1:20 என்ன வாக்குத்தத்தம்? தேவனுடைய வாக்குத்தத்தங்கள்லாம் ஆம் என்றும் ஆமன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த வாக்குத்தத்தம் சும்மா இல்லை, நிபந்தனைக்கு. நீ இப்படி இருந்தா அப்படி செய்கிறேன். பிசாசை வரட்டுங்க, இதோ சர்ப்பங்களையும் தேரைகளையும் மிதிக்க கொடுத்துட்டார்ல. கொடுத்த ஆண்டு என்ன சொல்கிறாரு, இவங்களால பிசாசு விரட்ட முடியலை, இல்லை அவிசுவாசம். அது இன்னொன்று இருந்துச்சு, ஃபுல்லாக சாப்பிட்டாங்க ஆண்டவர் காலத்தில். இவங்க ஆண்டவர் உபவாசம் இருந்திருக்காரு. அப்போ ஜெபம் மட்டும் இல்லைப்பா, நீ என்ன செய்யணும், உபவாசம் போடணும்ப்பா. அப்போ தான் இந்த பிசாசு சில ஜாதி பிசாசு ஜெபம் மட்டும் இல்லை, உபவாசம் போடணும்னு சொல்லி கொடுக்குறாரு ஆண்டவர். அப்போ தேவனுடைய வார்த்தைகள் அப்படி அல்ல. தேவனுடைய வார்த்தையில் துதியினால் போகும், அடுத்து ஜெபத்தினால போகும், அடுத்து ஜெபமும் உபவாசத்தினாலையும். இதெல்லாம் நிபந்தனை ஆண்டு வச்சிருக்கிறாரு. நீ எரிக்கோ கோட்டை உடைக்க முடிஞ்சிச்சா? முடியலை. அப்போ என்ன சொன்னார், 6 நாள் பேசாமல் சுற்றிட்டு வா, 7வது நாள் என்ன செய்ய. அப்போ நம்ம என்ன ஆண்டு சொல்கிறாரோ அப்போ நம்ம வெளியிடணும். அப்படி சொல்லும் பொழுது கர்த்தர் அங்கே கிரியை நடக்கிறது பார்க்குறோம். கர்த்தரை சோத்துறோம். நிபந்தனை. சும்மா சுற்று 7வது நாள் ஆர்ப்பரி, அது நிபந்தனை. அது இல்லாமல் போயிலே நம்ம பேசிட்டு போகலாமா? கூடாது. அமைதினா அமைதி, ஆர்ப்பரினா ஆர்ப்பரி. சபையில் ஊழியக்கார சொன்னால் அவனை எல்லாம் கவனிங்க. அந்த நேரத்தில் பைபிள் எடுத்து படிக்கக்கூடாது. வீட்டில் படிக்கிற நேரத்தில் எங்கே வந்து படிக்கிறாங்க? இது சாத்தானுடைய தந்திரம். பைபிள் தான் நான் படிக்கிறேன்னு. சாத்தானுடைய தந்திரம் இங்கே கொடுக்குற வார்த்தையை கேட்க விடாதபடி என்ன செய்கிறாங்க, அங்கே அப்படி படிக்கிறது. நோட் பண்ணிக்கிட்டா வீட்டில் போய் எழுதிக்க வசனத்தை. இங்கே எழுதவே கூடாது. எழுதுனா நோட் பண்ணிக்கணும். விவரமாக எழுதணும்னா உன்னுடைய திறமை இருந்துச்சுன்னா இதை கேட்டுக்கணும், அது விவரம் எழுதிக்கணும். கர்த்தர் அந்த மாதிரி கிருபைகளை கொடுத்துருக்கிறாரு.
என் நோட்டில் வந்து பாருங்கள், அன்புதாசியார் நோட்ஸ் எடுத்தாருன்னா அப்படியே எழுதியிருப்பேன். அவர் பிரசங்கமாக ஆகிட்டு இருக்கோம், ஒன்று விடாமல் எழுதியிருப்பேன். எந்த ஊழியரை வந்து செஞ்சாலும் கர்த்தர் அந்த கிருபை கொடுத்துருக்கிறாரு. அப்படின்னா பரவாயில்ல. நீ அந்த நேரத்தில் சத்தியத்தை கேட்காம வசனத்தை என்ன பண்ண அப்படி கொண்டு அது சாதாரண தந்திரம். வசனம் தானே அப்படின்னு அருமையான சத்தியத்தை கேட்க விடாம ஆக்கிடுவான். இதெல்லாம் ஞானமாக இருக்கணும். சரி, அப்போ நிபந்தனை கூடியது. சங்கீதம் 2:8-2 வாசிங்க. சங்கீதம் 8:2. பகைங்கனையும் பழிக்காரனையும் அடக்கி போட தேவரீர் உம்முடைய சத்துருக்களின் நிமித்தம் குழந்தைகள் பாலகர் வாயினால் பலன் உண்டு பண்ணினீர். உமது விரல்களின் கிரியாகிய உம்முடைய பாலகர் வாயினால். இதைத்தான் மத்தேயு 21:16 சொல்றாரு. ஆண்டவர் சொல்றாரு மத்தேயு 21:16 பாலகர் வாயினாலே துதி உண்டாகும் சொல்லிருக்காரா? வாசி. அவரை நோக்கி இவர்கள் சொல்லுகிறதை கேட்கிறீரோ என்றார்கள். அதற்கு இயேசு ஆம் கேட்கிறேன். குழந்தைகளுடைய வாயினாலும் பாலகருடைய வாயினாலும் துதி உண்டாகும்படி செய்தீர் என்பதை. அப்ப துதிக்கிற பொழுது சாத்தானுடைய கிரியை என்ன செய்யும்? அழிக்கப்படும். அடுத்து ஆண்டவர் சொல்றாரு மத்தேயு 16:18 இந்த கல்வியின் சபையை பாதாளத்தின் வாசல்கள். இந்த மாதிரி ஆளெல்லாம் சபைக்குள்ள இருந்து செஞ்சாதான் சாத்தான் கீழ்ப்படிவா. எனக்கு வரங்கள் இருக்குது, வெள்ளம் இருக்குன்னு சபைக்கு வராமல், மேய்ப்பனுக்கு அடங்காமல், சபை யாரை கலந்து கொள்ளாமல், திருந்து எடுக்காமல், எனக்கு வரங்கள் வெள்ளம் இருந்தால் கொஞ்ச காலம் நடக்கும். அடுத்த கொஞ்ச காலத்தில் பிசாசு என்ன செஞ்சிருவான்? ஈஸியாக விழுங்கிட்டு போயிடுவான். ஆண்டவர் சொன்னார்ல இந்த கல்வியின் சபையை பாதாளத்தின் வாசல்கள். அப்போ எப்போ பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்ளும்? சபைக்குள்ள இருந்தால் பாதுகாக்கப்படுவீங்க, சபையில் இல்லாமல் இருந்தால் ஈஸியாக விழுங்கிடுவான். இதுதான் சத்தியம். சரி, 5வது தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தம். இது உங்களுக்கு எல்லாம் தெரியும். ஹேட்டி மாதிரி கொடுத்துட்டு போகிறேன். எபேசியர் 6:11 இருக்கு. தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ளுங்கள். என்னென்ன தரித்து கொள்றது? என்னும் கச்சை உங்கள் அறையில் கட்டினவர்களாயும். நல்லா கவனிங்க. இந்த சர்வாயுத வர்க்கத்தில் 2 காரியம் நினச்சிங்க. ஒன்று, நம்மளை தற்காப்பதற்கு ஒரு சர்வாயுத வர்க்கம் நிறையா இருக்குது. அடுத்து எதிர்த்து அவனை எதிரியை தாக்கி ஜெயிப்பதற்கு ஒரு ஆயுதம். நல்லா கவனிச்சு. 2 ஆயுதம், 2 கேட்டகரியாக பிரிக்கணுத. ஒரு கேட்டகரி என்னது? தம்மை தற்காத்து கொள்ளணும் முதல்ல. அதான் சர்வாயுத வர்க்கம். இதெல்லாம் யாருக்கு தெரியுமா? ரகசிய வரிகளை எடுத்துக்கொள்ள போடக்கூடிய தேவ பிள்ளைகளுக்கும் ஊழியக்காரிக்கு தான் இந்த சத்தியம். புது சாதனெல்லாம் புரியாது. அப்போ வளர வளர கிறிஸ்துக்கள் வளர வளர பரிசுத்த நீதியில் வளர வளர இந்த சர்வாயுத வர்க்கத்தை நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். நம்மளை காப்பாற்றுறதுக்கு சில என்ன இருக்குது? மிலிட்ரி மாதிரி சில உடைகள், சில காரியங்கள் இருக்குது. சர்வாயுத வர்க்கம். அடுத்து எதிர்த்து நின்று ஜெயம் பெறணும், எதிர்த்து அடித்து அவனை முறியடித்து வெற்றி பெறணும். அதுக்குள்ள ஒரு ஆயுதம் இருக்குது. அது 2 உங்களுக்கு சொல்லிட்டு போயிடுறேன். 1 எடுத்துக்கோங்க. எபேசியர் 6:14-18 கோச்சிங்க. சத்தியம் என்னும் கச்சை. இந்த சத்தியம் யாருக்கு வெளிப்படுத்துகிறார்னா அப்போஸ்தலருக்கு தான் கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். அப்போ அப்போஸ்தலர்கள் அடிச்சுவட்டை பின்பற்றுவதற்கு ஆர்வமுடையவர்கள், அர்ப்பணித்தவர்கள், பிரதிஷ்டை பண்ணுகிறவர்கள், அவர்களுக்குத்தான் இந்த சத்தியம் புரியும். வேறு எந்த சபைக்கும் புரியாது. புரியலை சொல்கிறது? சத்தியம் என்னும் கச்சை அப்படின்னா இப்படி ஸ்ட்ரைட் ஃபாராக நிற்கணும். இந்த பெல்ட் இருக்குல்ல, அதுக்கு பேர் என்னது? அப்போ எல்லா சத்தியத்தையும் கடைபிடிக்கணும்னா நின்று நம்ம ஃபைட் பண்ணலாம். இல்லைன்னா கூனியாக இருந்தால் போட்டு தள்ளிப்படுவான். வேகமாக இப்படி ஓடலாம், கூனியாக இருந்தால் போக முடியாது. அப்போ சத்தியங்கிறது எது அப்படின்னா, பரிசுத்த ஆவியானவர் அப்போஸ்தலர்களுக்கு ஆண்டவர் சொன்ன அந்த காரியத்தில், நான் போய் வருவேன், அனுப்புவேன் பரிசுத்த ஆவியானவர், அவர் உங்களிடத்தில் வருவார், நான் சொன்னதை உபதேசத்தை அவரை கற்றுக் கொடுப்பார் வழியே அவர் இஷ்டத்துக்கு செய்ய மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சாரு? அந்த ஊழியரில் பார்த்தீங்கன்னா தெரியும். அப்போஸ்தலர் 10 சரியாக நடத்துகிற அப்போஸ்தலர் பணி படித்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஆவியானவர் லீட் பண்ணுறார். எவ்வளோ ஆபத்து வருது, கர்த்தர் அவர்கள் என்ன செய்கிறாரு? காப்பாற்றுகிறார். அப்போ அதுலேருந்து என்ன அப்படின்னா, பிரதிஷ்டை பண்ணப்பட்ட ஊழியக்காரர், அர்ப்பணிக்கப்பட்ட ஊழியக்காரன், உலகத்தை வெறுத்து தியாகத்தோடு யார் ஊழியக்காரன்? இந்த ஊழியர்லாம் அப்போஸ்தலரோட உபதேசத்தை ஃபாலோ பண்ணுறாங்களா? அப்போஸ்தலர் ஊழியரோடு ஐக்கியப்படுறாங்களா? இதை நம்ம பார்க்கணும். இப்படி இருந்தால் அவனுடைய சத்தியத்தில் எவனு கீழே விழுத்தாட்ட முடியாது.
அல்லேலூயா. அவங்க அப்போஸ்தலர்கள் உபதேசம்லாம் நம்மளை கடைபிடிக்க முடியாதியா. இதோட இருந்துருவோம். எதோட? மனம் திரும்புதல், ஞானஸ்நானம் எடுத்தல், பரிசுத்த ஆவிய, இதோட மாறுபாடு சந்ததியெல்லாம் நம்மளாம் ஃபாலோ பண்ண முடியாது. சொந்தக்காரன் எப்படி விடுவான்? எப்படி ஒன்று உங்கள் ரட்சிப்பு கருத்து விடையது. நான் போனால் தானே நாளை பண்ண வருவேன். இவனுக்கு பரவாயில்ல இருக்குது, ரகசிய வரை எடுத்துக்கொள்ள முடியாது. நீதிமான்கள் உயிர்த்தில் வருவான், 5 உயிர்த்தல் வரிசையில் வர முடியாது, 1000 ஆண்டு அரசாட்சியிலையும் வர முடியாது. அப்போ அப்போஸ்தலருடைய உபதேசத்தில் நிலைக்கிறதுக்கு வந்த கச்ச சத்தியத்தை அதுக்கு நம்ம ஒப்பு கொடுக்கணும். எதுக்கு? ஆண்டவரே, இந்த அப்போஸ்தலர் உபதேசத்தை என்னை ஏற்றுக்கொள்ள இருதயத்தை தாங்க. அப்படியோட ஊழியக்காரோட நான் என்ன ஐக்கியப்படணும். நான் ஜெபம் பண்ணிவிடுங்க. நம்ம சபைக்கு சில ஆட்கள்லாம் வரமாட்டேங்குதுப்பா. அன்புதாஸ் ஐயா கூட்டத்துக்கு அப்போஸ்தலர் உபதேசம் வருதில்ல, வரமாட்டேங்குது. வந்தால் அவ்வளோ மாதிரி மாற்றிடுவாங்க, நம்ம பிள்ளையை மாற்றிடும் அப்படின்ட்டு என்கிட்ட கூட வரவிட மாட்டேங்கிறாங்கப்பா. நானாக மாற்றுறேன். நம்ம மேலே விழுந்த அபிஷேகம் மாற்றுது. அல்லேலூயா. அப்போ தான் கச்சை சொல்லிட்டேன். இதுக்கு பேர் என்ன தெரியுமா? கிறிஸ்துவின் உபதேசங்கள். யார்? சத்தியம் இருக்கே புதிய ஏற்பாட்டில் அப்போஸ்தலர் உபதேசித்தாங்களே, இந்த சத்தியத்துக்கு பேர் என்ன தெரியுமா? கிறிஸ்துவின் உபதேசம். இந்த கிறிஸ்துவின் உபதேசத்துக்கு செவி கொடுக்குறவன் தான் சத்தியத்தில் நிற்பான். இல்லைன்னா 2-3 சத்தியத்தை மட்டும் ஃபாலோ பண்ணிட்டு போதும் அப்படின்னு. அடுத்து இதில் நிறைய இருக்குது. எபேசியர் 3:6-8, மத்தேயு 28:20 சொல்கிறாரு, நான் இதை உலகத்தின் முடிவறிந்தும் சகல உங்களோடு கூட இருப்பேன். எப்போ சொல்கிறாரு? நான் உங்களுக்கு போதித்ததை அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள் சொல்கிறாரா? உபதேசம் பண்ண சொல்கிறாருல, அந்த உபதேசம் தான் சத்தியம். சத்தியம் தான் கிறிஸ்துவின் உபதேசம். அடுத்து அதில் மத்தேயு 5:6-7 அதிகாரத்தை வச்சுங்க. இது பூரா மலைப்பிரசங்கத்தில் ஆண்டவர் பேசினார்ல, இது பூரா கிறிஸ்துவின் உபதேசம். 2வது நீதி. மார்க் அவசரம் உங்களுக்கு தெரியும். 1 தெசலோனிக்கேயர் 5:8, எபேசியர் 6:14. அங்கே அன்பை பற்றி சொல்லியிருக்கிறாரு. நீதிங்கிறது என்னென்னா எல்லா வசனத்தையும் கடைபிடிக்கிறது தான் என்னது? அதுதான் சொல்கிற பரிசுத்தம் உள்ளவன் நீதி உள்ளவன். அப்போ எல்லா வசனத்தையும் கடைபிடிச்சா, இன்னும் சில வசனங்கள் இருக்கப்போ அதை கடைபிடிப்பா, நம்முடைய ரகசியங்களை எடுத்துக்கொள்ளப்பட போகிறது. அப்போ அன்புங்கிறது என்னென்னா ஆண்டோடைய வசனத்தை கை கொள்வதுதான் அன்புன்னு எழுதியிருக்கிறாரு. அன்புக்கு என்ன டெஃபினேஷன்? கற்பனை. அதான் கற்பனை. சத்தியத்தை கடைபிடிக்கிறது தான் அன்பு. அதை விட்டு நம்ம உலக பிரகாரமாக சாப்பாடை கொடுத்து ட்ரெஸ் கொடுக்கறது அது மாம்சத்தின் அன்பு. உண்மையான அன்பு, தேவன் நேசிக்கிற அன்பு, அவருடைய கற்பனையை அவருடைய சத்தியத்தை யார் கடைபிடிக்கிறார்களோ அதுதான் அன்பு. அல்லேலூயா. அதுக்கு பிறகு என்னது? நீதி. அடுத்து ஆயத்தம். அது ஆயத்துக்கு என்ன சொல்கிறாரு? பாதரட்சை. அப்போ பாதரட்சைங்கிறது எது? சுவிசேஷத்தை அறிவிக்கிறது. நீங்களே இங்கே ஊழியக்காரராக இருக்கிறீங்க, நானும் ஊழியக்காரனில் இருக்கிறோம். 2 பேர் ஊழியத்துக்கு போகிற சமயத்தில் ஏதாவது ஒரு சண்டை வந்துருந்து வச்சுங்க, அன்றைக்கி ஊழியம் என்ன செய்யக்கூடாது? அமைதியாக இருந்துடணும். அடுத்து சமாதானம் ஆகிட்டா என்ன செய்யலாம்? போகலாம். அதான் சுவிசேஷம் என்னும் சமாதானத்தை கொண்டு போகிற சுவிசேஷத்தை, சத்தியத்தை கொண்டு போகிற பொழுது பாதரட்சியாகிய அந்த சுவிசேஷத்தை அடையாளம். அதில் நம்ம முதலாவது சமாதானமாக இருக்கிறோமா? கணவன் மனைவிக்கு, ஊழியக்காரனும் உடன் ஊழியர்களும் சமாதானமாக இருக்கிறோமா? ஒத்து போகிறோமா? அப்படி இருந்தால் ஊழியம் செய்யுங்க. இல்லைன்னா என்னைக்கு ஒத்து போகிறீங்களோ அது வரைக்கும் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அல்லேலூயா. அதுதான் ஆயத்தங்கிறது. அடுத்து 6வது அதிகாரம் 16 வசனத்தில் விசுவாசத்தை என்ன செய்கிறாரு? கேடகமாக. அவங்களுக்கு தெரியும், தேவன் பேரிலும் அவருடைய வாக்குத்தத்தங்களின் பேரிலும் என்ன பண்ணணும்? நம்ம விசுவாசம் வைக்கணும். அந்த விசுவாசம் எப்படிப்பட்ட விசுவாசம்? ஸ்ட்ராங் ஃபெய்த், உறுதியான விசுவாசம் இருக்கணும். 5வது அதே 6வது அதிகாரம் 17 ரட்சினைங்கிற என்னது? தலைச்சீரா. நீங்கள் நினைப்பீங்க ரட்சிப்பு மட்டும் போதுமானு. அது அல்ல. முடிவு பெறிந்து நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான். அந்த முடிவு பெறிந்து நிலைத்திருப்பவன் ரட்சிக்கப்படணும் தெரியுமா? அவன் தான் ரகசிய வரிகள் எடுத்துக்கொள்ளப்பட முடியும். அப்போ ரட்சினை என்பது என்ன தெரியுமா? மத்தேயு 24:13 எடுத்துங்க. மத்தேயு 24:13 முடிவு பெறிந்தும் நிலை நிற்பவனே ரகசிய வரிகளை எடுத்துக்கொள்ள முடியும். அடுத்து இந்த 5 யாருக்குன்னா என்னை நான் காப்பாற்றிக் கொள்வது, நீங்களும் உங்களை காப்பாற்றிக் கொள்வதுக்கு. அல்லேலூயா. இப்போ நம்மளை காப்பாற்றிக்கிட்டே இருக்கலாம். எதிரி வந்தால் நான் போராடிக்கிட்ட அடித்து என்ன செய்யணும்? முறியடிக்கணும்ல, ஜெயம் பெறணும்ல. 2வது இந்த இதில் 2 பிரிவு. எபேசியர் 6:12 18 வரைக்குமா 2 பிரிவு.
இப்போ ஒரு பிரிவு பார்த்துட்டோம். இன்னொரு பிரிவு அது நாம் எதிர்த்து போர் முடியாது உபயோகிக்க வேண்டிய ஆயுதம், எதிர்த்து போராடி செய்யக்கூடிய ஆயுதம். ஆமாம், 6:18 குறிச்சிங்க. 1 தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயம். 2வது யூதா 20 என்ன எழுதப்பட்டிருக்கிறது? பரிசுத்த ஆவிக்குள்ளே ஜெபம் பண்ணணும். வெறுமன ஜெபம் பத்தாது. இப்படிப்பட்ட பொல்லாங்கன வருகிற பொழுது பரிசுத்த ஆவியில் நிரம்பி அந்த ஆவியை பிசாசு என்ன செய்யணும்? கடிந்து கொள்ள வேண்டும், அப்புறப்படுத்தணும். அடுத்து ஏற்கனவே பார்த்த மாதிரி உபவாசத்தோடு என்ன செய்யணுமா? ஜெபம் பண்ண வேண்டும். மத்திய எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் 1-2 பார்த்தா ஆண்டவர் என்ன செய்ய 40 நாள் உபவாசத்துக்கு போகிறாரு. அடுத்து 17-21 பார்த்தோம். இந்த ஜாதி பிசாசு ஜெபத்தினாலும் உபவாசம் இல்லாமல் மற்றது போகாது. அப்போ நாம் எதிர்த்து போராடக்கூடிய ஜெயம் பெறக்கூடிய ஒரு 3 நிலை. 1 வேத வசனமாகிய ஆவியின் பட்டயம், 2வது பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணணும், 3வது உபவாசத்தோடு ஜெபம் பண்ணணும். இந்த 3 இருந்து சாத்தானை துரத்த முடியும், சாத்தானை அழிக்க முடியும். கர்த்தர் நம்மளுக்காக யுத்தம் பண்ணுவார். அல்லேலூயா. கடைசியாக சங்கீதம் 25 வாசிங்க. சங்கீதம் இன்னைக்கு அம்மா வாசித்தாங்கல்ல 118 10 12 இல்லை, இங்கே 118 10 12 வாசிங்க. ஒரு ஆள் சங்கீதம் 25 வாசிங்க. நான் எடுக்கிற செய்தி அம்மாவுக்கு தெரியாது, அம்மா எடுக்கிறதே எனக்கு தெரியாது. திடீர்னு அம்மாவுக்கு ஆராதனை கொடுக்க நினச்சா ஆவியனை பேச வச்சுட்டாரு. அப்போ 2 பேர் மூலமாக கத்த பேசுகிறாரு, கன்ஃபார்ம்னு அர்த்தம், உறுதிப்படுத்தினா அர்த்தம். சரி வாசிங்க. தேவனுடைய நாமத்தினால. அப்போ தேவனுடைய நாமம் என்ன? கர்த்தராய் இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. கொடிங்கிறது எது? வெற்றி. வெற்றிக்கு தான் அடையாளம். அல்லேலூயா. அப்போ இந்த அடுத்த 118 10 12 வாசிங்க. அப்பா கர்த்தருடைய நாமத்தினால அவர்களே நம்ம இந்த இடத்துல யாரு? அந்த மனிதர்களுக்கு இருக்கக்கூடிய பொல்லாத ஆவிகள், பின்னாடி இருந்து கிரியை செய்கிற ஆவிகளை நம்ம இயேசுவின் நாமத்தினால, கர்த்தருடைய நாமமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால என்ன சங்கரிக்கணும் அப்படின்னு. அப்போ கர்த்தருக்கு பல்வேறு நாமங்கள் இருக்கா இல்லையா? இதான் முடிக்க பாரு, நல்லா கவனிங்க. சாத்தானை எப்படி ஜெயிக்கணும் அப்படின்னா வெறுமனைக்கும் ஏசு நாமத்தினால் ஏசு நாமத்தில் சொல்லு, அது சொல்லக்கூடாதுல்ல, சொல்லிக்கிட்டே இரு. அந்த நேரத்தில் பாவத்தினுடைய வல்லமைகள் வந்து நம்மளை தாக்குதுன்னா அந்த பாவத்தை ஜெயிக்கக்கூடிய நாமம் என்ன? இயேசுனுடைய ரத்தம் நம்மளுக்கு பரிகாரியா யாரு? இயேசு கிறிஸ்து தான் பரிகாரி, அப்படிதானே? அந்த பரிகாரி என்ற நாமத்தை எடுக்கணும். பாவத்தினுடைய வல்லமை ஜெயிக்க, சாத்தானுடைய வல்லமை ஜெயிக்க அது வசனம் இருக்கு. ஒன்று நான் சொல்கிறேன், அடுத்து வாசிங்க. கர்த்தருக்கு பல்வேறு நாமங்கள் உண்டு. நம்முடைய வாழ்க்கையில் ஒரே சூழ்நிலையில் போராட்டம் வராது, பல சூழ்நிலையில் போராட்டம் வரும். பஸ்ஸில் போகிறோம், ஊழியத்துக்கு போகிறோம், சபைகள் இருக்கிறோம், கல்யாணத்துக்கு போகிறோம், பல இடத்துல என்ன இருக்குது? சூழ்நிலை. எல்லா இடத்துலையும் பிசாசு என்ன செய்வான்? அப்போ அந்தந்த இடத்துல என்னென்ன எந்த வசனத்தை கையாளணும், அதுதான் மெயின். ஒரே வசனத்தால் என்ன செய்யக்கூடாது, அந்த இடத்துல நம்ம கையாளக்கூடாது. அதுக்காக தான் வேதத்தை இருதயத்தை வச்சுக்கணும். கரெக்டாக பரிசுத்தம் இருக்கும் பொழுது இந்த பிரச்சனைக்கு இந்த வசனத்தை வச்சு அடி, இந்த பிரச்சனைக்கு இந்த வசனத்தை வச்சு ஜெபம் பண்ணு, இந்த பிரச்சனைக்கு இந்த வசனத்தை வச்சு உபவாசம் போட்டு முறியடி. அப்படி கரெக்டாக செஞ்சோம்னா நம்மளுக்கு வெற்றி தான், கொடியேற்றலாம். அல்லேலூயா. சூழ்நிலைக்கு தந்தாப்புல பார்க்கணும். இப்போ ஒரு நிறையா இருக்குது, நேரமாச்சு, லைட்டாக சொல்லிட்டு போயிரு. இப்போ நம்ம ஆண்டவருக்கு ஒரு ஆள் பாடினார்ல, யெகோவா தேவனுக்கு 1000 எதை சொல்லி? நம்ம ஆவியானவர் இல்லைப்பா, இந்த நேரத்தில் இந்த நாமத்தை கொண்டு என்ன செய்ய நீ துதி, இந்த நேரத்தில் இந்த நாமத்தை கொண்டு ஜெபம் பண்ணு, இந்த நேரத்தில் இந்த நாமத்தை கொண்டு ஆவியை விரட்டு என்று ஆவியை நம்மளை வழி நடத்துவார். அல்லேலூயா. சரி, 1 சாமுவேல் 17:45 உதாரணம் உங்களுக்கு எல்லாம் தெரியும். கோலியாத்து 40 நாள் கொக்கரம் பண்ணுறான். தாவீது அபிஷேகம் பண்ணப்பட்டவன். அவன் என்ன சோதனை பண்ணிட்டு இருந்தானே? அவன் வந்து என்ன பண்ண? சேனைகளின் கர்த்தருடைய நாமத்தில் வந்திருக்கிறேன் சொன்னானே. அப்போ அந்த இடத்துல யுத்தம். அவன் நிறையா போர் வீரர்களை வைத்திருக்கிறான். இவனோ சவுல்கிட்ட ஆள்லாம் இருந்தாலும் பயந்தாங்கொழியாக இருந்துக்கிட்டு இருக்கான். இப்போ அந்த இடத்துல நம்முடைய தேவன் பேர் என்ன? சேனைகளின் கர்த்தர் பரிசுத்த பரிசுத்த பரிசுத்தர்னா கோடாக்குடி தூதர் இஸ்ரவேலி அப்படி வருதோ?
வெரி குட். இஸ்ரவேலுடைய ராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய இஸ்ரவேலின் தேவன் ராணுவங்களின் தேவனாகிய கிளியூரோடு ஜெப வீட்டு கிறிஸ்துவின் கிளியூரு ஜெப வீட்டினுடைய சேனைகளின் கர்த்தர் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்தினால உன்னிடத்தில் வருகிறேன். இந்த கிளியூர்ல கிரியேசர் ஆவியில விரட்டுறேன். இயேசு நாமத்தினால ஆத்மாக்களை ரட்சிப்படைறாங்க. நான் வந்தா சபைக்கு வரவிடாம தடுக்குது ஆவியே, உன்னை இயேசு நாமத்தில் கட்டேன், வல்லமையெல்லாம் செயலிழந்து போகுது இப்படின்னு செய்திச்சோம். சேனைகளின் கர்த்தர் சாத்தான போராட்டத்தில் ஜெயம் பெறணும்னா யாரை கூப்பிடணும்? சேனைகளின் கர்த்தர். சரி என்று அவருடைய நாமத்தை. சரி, பாவத்தை ஜெயிக்கிறதுக்கு யாத்திராமம் 15:26 வாசிங்க. மத்தேயு 1:21 இதுக்கெல்லாம் இந்த வசனம். யாத்திராமம் 15:26. நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய கட்டளைகள் எல்லாம் செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கை கொண்டால் எல்லா கற்பனைகளையும் கை கொண்டால் நான் எகிப்தியருக்கு வரப்பண்ண வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன், நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்றார். வியாதிகளுக்காக எந்த வசனத்தை எடுத்து சோமணும்? அதான் சூழ்நிலையை சொன்னேன். வியாதி யாரு கொண்டு வர்றது? அப்ப வியாதி வரும் இது ஆண்டவர் நீரே பரிகாரி, நீ பரம மருத்துவ. உலகத்துக்கு வரக்கூடிய வியாதியை வர்ற உனக்கு வர விடாமன்னு சொல்லிட்டீங்க. நான் இந்தந்த வசனத்தில் கடைபிடிச்சு வர்றேன், எனக்கு இந்த வியாதியை நீங்கள் ஆண்டு வரேன். அல்லேலூயா. புரிஞ்சுங்கள? தேவ வார்த்தையினாலே பிசாசு என்ன செய்யணும்? அடுத்து ரட்சிப்புக்கு எப்படி செய்யணும்? 1:21 வாசி. மத்தேயு 1:21. ரட்சிப்பு அடையணும். நம்ம ஒரு சூசியை சொல்லிட்டு வந்துட்டோம், ரட்சிக்கே பட மாட்டேங்கிறாங்க. அவர்களுக்கு எப்படி ஜெபம் பண்ணணும்? அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றார். ஆண்டவரே, இந்த மக்களுடைய பாவங்கள், இந்த மனுஷனுடைய பாவத்தை மன்னிக்கிற நீர் தான் ரட்சகர். அவர் இரக்கம் பாராட்டி பிதானது பரிந்து பேசி இந்த அம்மாவுடைய பாவத்தை மன்னிக்கிறதுக்கு இது ஆண்டவரை இயேசு விசுவாசிப்பதற்கு கிருபை கொடுங்கன்னு சொல்லி ரட்சகர் இயேசுவை அறிந்து கொள்ளணும், ரட்சிக்கப்படணும். நாங்கள் இயேசுவை அறிந்து கொண்டது போல விசுவாசித்து ரட்சிக்கப்பட்டு சபைக்கு வந்தது போல இந்த குடும்பத்தை இந்த ஆத்மா கொண்டு வாங்கன்னு சொல்லி இந்த வசனத்தை வச்சு ஜெபம் பண்ணணும். அல்லேலூயா. புரியுதுங்களா? வார்த்தையினால கடைசியாக சொல்லிடுறேன், நிறையா இருக்குது. கடைசியில் பிலிப்பியர் 2 உங்களுக்கு தெரியும். வானத்திலும் பூமியிலும் பூமி கீழ் எல்லாருடைய முழங்காலும் 10:11. யாத்திரம் 17:15. ஒரு ஆள் வாசி. யாத்திரம் 17:15. மோசே ஒரு பலிபீடத்தை கட்டி, அந்த சப்ஜெக்ட் உங்களுக்கு தெரியும். அமலேக்கியர் சம்பந்தம் இல்லாமல் அமலேக்கு வந்து யாரை தாக்குறாங்க? இஸ்ரவேலை தாக்குறாங்க. அப்போ மோசே யுத்தம் பண்ணுகிறார். அவங்க உங்களுக்கு தெரியாது, கையை உயர்த்திக்கிட்டே இருக்கிறாரு. இஸ்ரவேல் வெற்றி பெற்றுட்டு இருக்காங்க. எவ்வளோ நேரம் தான் மோசே அப்படியே கீழே விழுகுது. அப்போ இஸ்ரவேலை தோத்துட்டு வராங்க. அமலேக்கியர் என்ன பண்ணுறாங்க? வெற்றி. 2 பேர் பார்க்குறாங்க. ஊரும் ஆரோனும் கரத்தை அப்படியே பக்கத்தில் கல்லை கடந்து வச்சுட்டு அப்படியே தாங்கி பிடிக்கிறாங்க. அங்கே கை உயருகிற பொழுது யார் வெற்றி? இஸ்ரவேலை வெற்றி. தோக்குறது யார்? அமலேயர்கள். கடைசியில் ஆண்டவர் மோசே சொல்கிறாரு, ஆண்டவர் வெற்றி கூட ஒரு பேர் வைக்கிறார். என்ன பேர்? யெகோவா நிசி. அல்லேலூயா. அதுக்கு பேர் என்னது? வெற்றி கொடி. அல்லேலூயா. அப்போ நம்மளுக்கு ஒரு யுத்தம் வருகிற பொழுது, சம்பந்தமில்லாமல் ஒருத்தன் யுத்தம் வரும்போது தேவனுடைய நாமங்கள் எடுத்து அந்த வெற்றிக்காக வெற்றி பெறுவதற்கு நாமத்தை சொல்லி யெகோவா நிசி வெற்றியை கொடுக்கிறவர். இங்கே பிலிப்பியர் 2வது அதிகாரம் 10:11 பிதாவாகிய தேவன் அவருக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார். வெற்றி வானத்திலும் பூமியிலும் பூமியில் எல்லாருடைய முழங்காலும் முடங்கும் அவருடைய நாமத்திற்கு. அப்போ இந்த வசனங்களை கொண்டு நீ முழங்கால் முடங்குற நாமம் எனக்குள்ள இருக்குது. என் ஆண்டவர் எனக்கு அதை கொடுத்துருக்கிறார், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை. அந்த நாமத்தை கொண்டு உன்னை கடிந்து கொள்கிறேன். நீ எங்கள் காலில் பாதப்படியாக கருத்தை போட்டு வைத்திருக்கிறார். அந்த இயேசு நாமத்தை மிதிக்கிறேன், நசுக்கிறேன் என்று சொல்லி நம்ம வருகிற போராட்டங்கள் வந்து ஜெபம் பண்ணோம்னா நிச்சயம் வெற்றி கொடி யெகோவா நிசி வெற்றி கொடியாக நம்மளுக்கு திகழ்வார். நம்முடைய திருச்சபை ஒரு வெற்றி கொடியாக. கொடி என்பது என்ன? ஆண்டவர் கொடுக்குற ஒரு பெரிய ஆசீர்வாதம், ஜெயம். அல்லேலூயா. ரட்சணைய கொம்பு, ரட்சணைய கொடி எல்லாம் ஆண்டவருடைய வல்லமை வெளிப்படுத்துகிறது. எல்லாம் எழுந்திருப்போமா? முடிப்போம்.